ஒரு முறை வந்திருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. மீண்டும் உங்கள் எல்லாத்துக்கும் ஹரே கிருஷ்ணா எல்லாத்துக்கும். ஸோ இந்த சண்டே ஞாயிற்றுக்கிழமை வந்து சட் சங்கம், சாது சங்கம் அசோசியேஷன் கிருஷ்ணா பற்றி முக்கியமாக பகவத்கீதை வந்து பார்த்தா நம்ம வந்து பேச ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதுவும் ஆன்லைன் மூலிமா, கூகுள் மூலிமா. இது கடந்து ஒரு 4-5 வருஷம் மேலேயே இருக்கும். அவ்வளோ தொடர்ச்சி நம்ம செய்கிறோம். அதில் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப காலமாக பின்பற்றியிருக்காங்க. அதில் மல்லிகா மாதாஜி ஜோஹோபாரில் இருக்காங்க அவங்க. அதுமாரி நிறைய பேர் ரொம்ப இங்கே இருக்கிறவங்க, நார்தன்லையாக இருக்கட்டும், சவுதர்லையாக இருக்கட்டும், எந்த பகுதியில் இருந்தாலும் இந்த ஆன்லைன் கூகுள் மீட் மூலிமா வந்து இந்த பகவத்கீதை சத்சங்கம் வந்து நம்ம வச்சுக்கிறோம். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். தொடர்ச்சியாக எல்லோரும் ஆதரவு கொடுக்கறதுனால, தொடர்ச்சியாக வந்து எல்லோரும் வர்றதுனால மேலும் நம்ம வந்து இந்த விஷயத்தை நம்ம வந்து உற்சாகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வேளையில் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பகவத்கீதை உண்மையுருவல் அத்தியாயம் 16 பதம் 5 பகவத்கீதா as it is சாப்டர் 16 டெக்ஸ்ட் 5. யார் யாருக்கெல்லாம் பகவத்கீதை உண்மையுருள் இருக்கோ தயவு செய்து அத்தியாயம் 16 பதம் 5 திறந்து வச்சுக்கோங்க. அதாவது பக்கம் 767. யாரெல்லாம் இங்கிலீஷ் வெர்ஷன் வச்சுருக்காங்களோ பகவத்கீதா as it is சாப்டர் 16 டெக்ஸ்ட் 5 ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, எதுக்கு சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு இதாக இருக்கும். இல்லை பிரபு என்கிட்ட புக்கு இல்லைனாக்கா கூகுளில் போய்ட்டு வேதா பேஸ்ன்னு தட்டிங்கன்னா அதுக்குள்ளே பகவத்கீதா as it is இருக்கும். அது நீ கிளிக் பண்ணி எந்த சாப்டர் நம்ம படிக்கிறோமோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு விஷயம். இல்லை எனக்கு புக்கே இல்லை, இது இல்லைன்னா ஜஸ்ட் உட்காந்து கேட்க போனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து நாலேஜ் எடுத்துக்கலாம். சில விஷயங்கள் புரியாததை நோட் புக் எடுத்து அப்படியே ஒரு பேனில் எடுத்து பக்குவமாக எழுதிட்டிங்கன்னா கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் கேட்க முடிஞ்சால் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அது மூலிமா எனக்கு கேட்கலாம். தனிப்பட்ட முறையில் கேட்கலாம், தவறு எதுவும் கிடையாது. ஞானத்தை வளர்ப்பதற்கு, ஞானத்தை கிருஷ்ண சம்பந்தமான ஆன்மீக சம்பந்தமான கேள்வி கேட்குறது எது தவறு கிடையாது. நம்ம நாலேஜ் கற்றுக்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ல போகிறேன், உங்களுக்கு தெரிஞ்சு சொல்ல போகிறேன். எல்லாமே நம்ம வேத சாஸ்திரத்துலேருந்து பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தா ஆச்சாரியர்கள் சொன்னது தான் நம்ம சொல்கிறோம். திரும்பி அவங்க சொல்லி கொடுத்தது தான் நம்ம எடுத்து சொல்கிறோம். இப்படி சொல்கிறப்ப அதில் எந்த தவறு இல்லை. ஏன்னா அவங்க வந்து பகவான் சொன்னது தான் அவங்க எடுத்து நம்மளுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கீதை 16 அத்தியாயத்தில் இருக்கோம். அதுவும் 5வது ஸ்லோகத்தில் இருக்கும். தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து 15வது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா புருஷோத்தம யோகத்தை பற்றி பேசினார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 16 அத்தியாயத்தில் தெய்வீக மற்றும் அசுர இயல்புகளை பற்றி பேசுகிறாரு. அதாவது மொத்தம் இந்த அத்தியாயத்தோடைய ஸ்லோகமே மொத்தம் 24 டெக்ஸ்ட். 16 அத்தியாயத்தில் 24 ஸ்லோகம் தான். இந்த 24 ஸ்லோகமும் 4 பாகமாக பிரிக்கலாம். 1லேருந்து 3 பகவான் வந்து தெய்வீ சம்பந்தா, த டிவைன் குவாலிட்டிஸ் அப்படின்னா தெய்வீக சம்பந்தமான தெய்வீக குணமுடையர்களுடைய தன்மைகள் எத்தனை அப்படின்னு விளக்கினார். 1, 2, 3 டெக்ஸ்ட் 1, டெக்ஸ்ட் 2, டெக்ஸ்ட் 3. சரியா? அப்புறம் 2வது பாகமாக பிரித்தா பார்ட் 2 பிரித்தா 4 பதம் 4லேருந்து பதம் 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசூர சம்பந்தா, டெமோனிக் குவாலிட்டிஸ். அது அசூர சம்பந்தமான அசூர தன்மைகள் என்னென்ன, அசூர இயல்புகள் என்ன, அவங்க தன்மை என்ன பற்றி விளக்குறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து 20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3வது பாகம் பார்ட் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டி, அசுரர்களுடைய ஆக்டிவிட்டி என்ன, அவங்க ஏன் அப்படி இருக்காங்க, அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுடைய இறுதி காலகட்டம் என்ன ஆகும் அப்படிப்பட்ட விஷயத்தை வளர்க்குறாரு. அப்புறம் 20லேருந்து 24 பார்ட் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அசுர குணமான விஷயத்தை, அசுர தன்மையான அசுர குவாலிட்டிஸை நீங்கள் விட்டுருங்க. அதில் முக்கியமாக ரொம்ப மோசமானது காம, குரோத, லோப, லஸ்ட், எங்கர், கிரீட். காமம், கோபம், பேராசை, இது 3 விட்டுருங்க. இது வந்து நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய பாதைகள். which are 3 gates to hell. இதை விட்டுருங்க
வேதத்தை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு பகவானை வந்து சொல்கிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்கிற வேதத்தை ஃபாலோ பண்ணுறது சாட்சியாக பகவானை ஃபாலோ பண்ணுறது, பகவானை பேச்சை ஃபாலோ பண்ணுறது, வேதமே பகவான் தான். சரி, இப்போ நம்ம எதில் இருக்கோம்? இப்போ 5ஆவதுல இருக்கோம். 5ஆவதுனா 2வது பாட்டில் இருக்கும். 1வது பாட்டு முடிச்சுட்டாரு, 2வது பாகத்தில் இருக்கோம். அப்படின்னா 4, 5, 6, 7, 8 இது 2வது பாகம். சரி, அதில் வந்து 2வது இப்போ இந்த 5வது ஸ்லோகத்தில் நம்ம இருக்கோம். என்ன கிருஷ்ணர் சொல்கிறாரு, எதை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்றத ஸ்லோகத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் பொருளூரையும் சின்னதாக இருக்குது, அதையும் வேணால் படிச்சுட்டு நம்ம விரிவாக நம்ம பார்க்கலாம். சரியா, போகலாமா? தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள், அத்தியாயம் 16, பதம் 5. பதம் 5, சாப்டர் 16, டெக்ஸ்ட் 5. दैवी शंबत विमोक्षाय निबंधया श्रीमतः माशुषा शंबदं दैवीम् अभिजातो अशि पांडवः दैवी शंबत विमोक्षाय निबंधया श्रीमतः माशुषा शंबदं दैवीम् அபிஜாதோ அஷி பாண்டவா. சரி, இதை வந்து என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னு நம்ம பார்த்துடலாம். ஸ்ரீலா பிரபுபாதாருடைய விளக்கத்துக்கும் பொருளுக்கும் ஜெய். தெய்வீக குணங்கள் முக்தி தரக்கூடியவை, அசூர குணங்களோ பந்தப்படுத்துபவை. பாண்டுவின் மைந்தனே, கவலைப்படாதே, நீ தெய்வீக குணங்களுடன் பிறந்திருக்கிறாய். மறுபடியும் படிக்கிற பாருங்க, நல்லா கேளுங்க. தெய்வீக குணங்கள் முக்தி தரக்கூடியவை, அசுர குணங்களோ பந்தப்படுத்துபவை. பாண்டுவின் மைந்தனே, கவலைப்படாதே, நீ தெய்வீக குணங்களுடன் பிறந்திருக்கிறாய். ஆங்கிலத்தில் யாராவது வச்சிருக்கீங்களா? இங்கிலீஷ் வெர்ஷன் ப்ளீஸ் கைண்ட்லி ரீட். ட்ரான்ஸ்லேஷன் ப்ளீஸ். படிங்க மாதாஜி. ஹரி கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. ஸோ பொருள் சின்னதாக இருக்குது, நான் அதை படிச்சிடுறேன். அர்ஜுனன் அசுர குணங்களுடன் பிறக்கவில்லை என்று கூறி பகவான் கிருஷ்ணர் அவனை உற்சாகப்படுத்துகிறார். அவன் போரின் நன்மை தீமைகளை கருத்தில் கொள்வதால் அதில் அவனது ஈடுபாடு அசுரத்தனமல்ல. மதிக்கத்தக்கவர்களான பீஷ்மர், துரோணர் போன்றவர்கள் கொல்லப்பட வேண்டுமா இல்லையா என்பதை அவன் கருத்தில் கொண்டான். இதிலிருந்து கோபம், வீண் அபிமானம் அல்லது கொடூரத்தின் ஆதிக்கத்தின் கீழ் அவன் செயல்படவில்லை என்பது தெரிகின்றது. எனவே அவன் அசுர குணத்தில் இல்லை. போரில் ஈடுபடும் சத்திரியனுக்கு எதிரியின் மீது அன்புகளை ஏதல் தெய்வீக தன்மையாக கருதப்படுகிறது. அத்தகு கடமையிலிருந்து விலகுதல் அசுரத்தன்மையாகும். எனவே அர்ஜுனனுக்கு கவலைப்பட காரணம் ஏதுமில்லை. வாழ்வின் பல்வேறு நிலைகளுக்கென்று உள்ள ஒழுக்க நெறிகளை ஆற்றுபவன் எவனும் தெய்வீக குணத்தில் நிறை பெற்றுள்ளான். இது குருபாதா அழகாக வந்து சிம்பிளாக ஒரு பூப்பட்ட விளக்குறை கொடுத்துருக்காரு. அர்ஜுனுடைய அசுர குணங்களுடன் பிறக்கவில்லை என்று பகவான் கூறுகிறார். ஸோ பகவான் வந்து விளக்கிறப்பே 26 குவாலிட்டி வந்து சொல்லுவார். யார் யார் தெய்வீக குணங்குதலை உடையவங்க, தெய்வீக குணங்கள், தெய்வீக உள்ள அவங்களுடைய குவாலிட்டிஸ், தன்மைகள் எத்தனை இருக்குது. அசுர குணம் கொண்டவர்கள், தெய்வீக குணம் கொண்டவர்கள். இப்போ பகவான் என்ன ஆரம்பிக்கிறாரு, தெய்வீக குணம் கொண்டவர்கள் வந்து ஆரம்பிக்கிறாரு. அதில் மொத்தம் 26 இருக்குது அர்ஜுனா அப்படின்னு விளக்குறாரு. அந்த விளக்கத்தை சொல்லிட்டு அர்ஜுனருக்கு வந்து சந்தேகம் வருது. பகவான் 26 சொன்னாரே, அதில் நம்ம இருக்குமா? அதாவது ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பகவான் நம்ம எந்த மாரி பக்தி சேவை செஞ்சாலும்
ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரி என்று நாம உச்சாடனம் செஞ்சாலும், சாண்டிங் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா சொல்லுவோமே, அது புத்தகம் படிக்கிறதா இருக்கட்டும், கிளாஸ் கேட்குறதா இருக்கட்டும், சேவை செய்கிறதா இருக்கட்டும், எல்லாமே உள்ளுக்கு பரமாத்மாவை உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு, ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்மளுடைய சிசிடிவி இருக்குல்ல, அதோட ஃபுட்டேஜ் கூட 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்தில் அழிஞ்சிரும். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உண்மை தானே. அது என்ன பிரபு, உலகத்துக்கு தெரிஞ்ச உண்மை தானே அது அப்படின்னு ஒரு பிரசித்தமாக சொல்லிட்டீங்க. அது சரிதான். ஆனால் 1 TB இல்லை, ஸ்டோரேஜே நிறைஞ்சு போய் அப்படியே நம்மளுடைய எல்லா விஷயமும் பதிவாக்கி வச்சிருக்க ஒரே நம்பர் பரமாத்மா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பரமாத்மா இருந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. சித்திரகுப்தம் கூட கண் அம்சிக்கல ஏதாச்சும் மிஸ் பண்ண மாட்டார். அதை விட இன்னும் பயங்கரமான நபர் யாருன்னா பரமாத்மா. சித்திரகுப்தன் டெய்லி நம்ம என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம், நன்மை தீமை பாவம் புண்ணியம் எல்லாத்தையும் கணக்கு போட்டுருக்காரு. அது அவரோட டிபார்ட்மெண்ட், அது ஒரு டிபார்ட்மெண்ட். ஆனால் பகவான் பரமாத்மா என்று ஒவ்வொரு ஜீவாத்மா லிவிங் என்டிட்டி செய்யக்கூடிய அனைத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எங்கேயும் தப்பிக்க முடியாது, யாரும் தப்பிக்க முடியாது. கொலை ஏமாற்றலாம், என்னை ஏமாற்றலாம், பக்கத்து வீட்டுக்காரன் ஏமாற்றலாம், எல்லாத்தையும் ஏமாற்றலாம், ஊரை ஏமாற்றலாம், உலகத்தை ஏமாற்றலாம், எல்லாத்தையும் ஏமாற்றலாம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை ஏமாற்ற முடியாது. இதான் சத்தியம், இதான் உண்மை. பரமாத்மாவாக இருந்து இதயத்திலேருந்து எல்லாத்தையும் ஜூம் போட்டு பார்த்துட்டு இருக்காரு, ஜூம். அதனால சின்னதாக நீங்கள் ஏதாவது ஒன்று சந்தேகப்பட்டா, சின்னதாக ஏதாச்சும் ஒரு நினச்சா, சின்னதாக ஏதாச்சும் ஒரு சந்தேகம் கேள்விகள் இருந்தால் உடனடியாக பகவானுக்கு தெரிஞ்சிடும். பகவானுக்கு நீங்கள் வேண்டுறப்ப, பகவான் எனக்கு இந்த சந்தேகம் இருக்குது, இது எப்படி அப்படி இருக்குன்னு ஏதாச்சும் நீங்கள் முணுமுணுத்துக்கிட்டு இருக்கிறப்ப, உண்மையாக சின்சியராக நேர்மையாக பகவானுக்கு சேவை செய்து கொண்டு இருக்கும் பக்தர்களுக்கு பகவான் அதுக்கு உண்டான பதில்களை அவர் சார்ந்த நபர்களிடமிருந்து நமக்கு தருவார். அந்தமாரி இப்போ அர்ஜுனர் 26 குவாலிட்டி பகவான் சொல்லிட்டாரு. இதில் நம்ம இருக்குமா இல்லையா, தகுதி இல்லையா அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டு இருக்காரு. பகவானாச்சே எடுத்தோன்னு சொல்லிட்டாரு 5வது பதத்தில். அதுக்கு முன்னே சொல்கிறாரு, தாம்போ தர்போ, நாங்கள் சுலகத்தில் சொல்கிறேன், தாம்போ தர்போ அபிமானச்ச குரோத பாருஷ்யம் ஏவச்சா அஜ்ஞானம் சாபி ஜாதஷ்ய பார்த்தா சம்பதம் ஆசுரியம். பிரிதாவின் மைந்தனே, அர்ஜுன பத் சொல்ற, பிரிதாவின் மைந்தனே, தற்பெருமை, அகந்தை, வீண் அபிமானம், கோபம், கொடூரம், அறியாமை ஆகியவை அசுர இருபுகளின் குணமாகும். அசுரை பற்றி இங்கே கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் முடிச்சுட்டு, ஏன்னா ரொம்ப போல் அதாவது தெய்வீக குணங்களை பற்றி 26 விளக்குனவர் டக்குன்னு அசுரர்களை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டாரு. அவர் பார்க்குறாரு அர்ஜுனர் எந்த நிலைமையில் அவரை யோசிக்கிறாருன்னு. அப்போ பார்த்துட்டு அவர் அர்ஜுன் யோசிச்சுன்னா பகவானை எடுத்தோன்னு அடுத்து அசுரரை பற்றி விளக்கல, சொல்கிறாரு. அர்ஜுனர் ஒரு 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 இடத்துல ஒரு சிந்தனையில் உட்கார வைக்கிறாரு. எந்த மனசஞ்சலம் இல்லாமல் ஒரு இது கொண்டு வர்றாரு. அதுதான் ஒரு குருவோடைய கடமை. அத்தை பையன், மாமா பையன் அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் ஆன்மீகன்னு வர்றப்ப, ஒரு பொசிஷனுக்கு வர்றப்ப அந்த தன்மை மாறிடுது. அதனால தான் ஒரு விஷயம் பாருங்கள், அந்த ஒரு கதைக்காக சொல்கிறேன். ஒரு அந்த போர் முடிஞ்சு அவர் இந்த விஸ்வரூபம் காமிப்பார். விஸ்வரூபம் காமிக்கப்ப அர்ஜுனர் தக்க தக்க தக்கத்துன்னு ஆடுவார். அப்படியே மனசெல்லாம் அப்படியே இப்படின்னு ஆடும். அப்போ இருக்கும்போது அவருக்கு என்ன சிந்தனை போகும்னா, இப்படிப்பட்ட நபர்னு தெரியாமல் ஒரே கட்டிலில் படுத்து உருண்டி எத்தி விட்டுவேன். கால் மேலே கால் போட்டுருவார். சாப்பாடு போடும்போது அங்கே என்ன போடுற இங்கே போடு, என்ன தட்டிலேருந்து எடுக்குது, சாப்பாடு எடுக்குது, இதெல்லாம் என்ன அட்டகாசம் பண்ணுவார் அர்ஜுனர். அத்தை பையன் தானே, மாமா பையன் தானே, உறவு கொண்டாடுறது அந்த ஒரு இது இல்லை. பகவான் என்ற ஒரு இந்த இது இல்லை, சகஜமாக பழகினார். அப்போ அந்த விஸ்வரூபத்தை பார்த்துட்டு
வாயு உளருது கடலுங்கிறாரு, தொடக்கடலாம் நடுங்குது, கைகள்லாம் நடுங்குது, வெறுத்து கொட்டுது. இப்படிப்பட்ட நபர்கிட்டயா வந்து இன்னும் பெரிய அதிசயம் என்னன்னா, கட்டில் மேலே ஒன்றா படுத்து கால் மேலே கால் போட்டது கூட பகவான் இதை போட்டுட்டாரு. சோறு சாப்பிட்டு இது பண்ணுறது கூட அப்படியே என்னதே கை மேலே கையெல்லாம் அப்படியே போட்டு கூட்ட அதுமாரி பழகிறது யார்? அர்ஜுனர். அதுக்கு மேலே இன்னும் நினச்சி அவர் வருத்தப்படுவார் அந்த விஸ்வரூபம் பார்த்துட்டு. இது ஒரு கதைக்காக சொல்கிறேன். இந்த கதைக்கு வரதுக்கு போனேன். என்ன நடந்துச்சுன்னா, தேர் ஓட்டும் போது ரைட்டில் போ, லெஃப்டில் போ, வலது பக்கம் போ, இடது பக்கம் போ அப்படின்னு சிக்னல் போடுவோம்ல மோட்டரில், நம்ம காடியிலலாம் சிக்னல் போடுவோம்ல, ரைட்டு அந்த மாதிரி பகவான் முன்னுக்கு வந்து பார்த்த சாத்தியாக இருக்கார், தேர் ஓட்டியாக இருக்கார். பின்னால் தான் அர்ஜுனர் உட்காந்துருக்காரு. அப்போ வந்து சிக்னல் ரைட்டில் போ, லெஃப்டில் போகணும் அப்படின்னு எப்படி சொல்கிறது? அது ஒரு சிக்னல் இருக்கும். என்னன்னா காலை பயன்படுத்துவாங்க. பகவான் மேலே அர்ஜுன் இதான் முதுகுன்னு வச்சிங்களேன், இதுதான் கால்னு வச்சிங்களேன். ரைட்டில் போனாக்கா ரைட் சைடு உள்ள முதுகுல அமுத்துவார், அப்படியே இது பண்ணுவார், இப்படியே தட்டுவார், ரைட் சைடு போவார் கிருஷ்ணர். இது உண்மையான கதை. இது குருஷேத்திர பக்கத்து நடந்த கதை. லெஃப்ட்டில் போனோம், இடது பக்கம் போனோம்னாக்கா இடது பக்கம் தட்டுவார் காலை. நிப்பாட்டுனா காலை வச்சு அமுத்துவார். பிரேக் போடுற மாதிரி பிரேக் போட்டால் அப்படியே அமுத்துமா இல்லையா, அந்த மாதிரி நடு முதுகுல அமுத்துவார். அப்போ கிருஷ்ணன் வச்சுக்கார், ஓகே நிப்பாட்டினே. இந்த மாதிரிலாம் செஞ்சனே கிருஷ்ணா, கோவிந்தா, முகுந்தா, கோபாலா, மாதவா, கேசவா, வாசுதேவனி, சாமசுந்தரா, கிரிதரி, தமோதரா, நாராயணா, ரிஷிகேஷா, மதுசூதனா, ஹரி, அச்சுதா, மதனமோகனா, உனக்கா நான் இந்த வேலையை செஞ்சேன், என்னை மன்னிச்சிருப்பா கோவிந்தா அப்படின்னு கை கூப்பி அழுகிறார், கதறாரு, பதறாரு. உதயம் பதறுது, வெடிக்குது, அப்படியே துடிக்குது. இவ்வளோ பெரிய பகவான் பிரபஞ்சத்தை படைச்சவன், விஸ்வரூபத்தை காட்டி இப்படி ஒரு இது சக்தி படைச்சவன்கிட்டயா நான் இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த ஒரு தருணம் அழுகிறார், கண்ணீர் விட்டு அழுகிறார். யாரு? அர்ஜுனர். இது விஸ்வரூபத்தில் நடந்த சம்பவம். அந்த மாதிரி உடனே இந்த மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 1, 2, 3, 4 அதாவது தெய்வீக குணங்களை பற்றியும் அசுர குணங்களை பற்றி சொல்லிட்டு உடனே நினைக்கிறாரு, இதில் நான் தெய்வீக குணங்களை கொண்டவனா இல்லை அசுர குணங்களை கொண்டவனா? பகவான் உடனே வைக்கிறாரு, பரமாத்மா இருக்கார்ல, உடனே தெரியுது அவருக்கு. அர்ஜுனன் நினச்சிட்டான், இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு அவனுக்கு தெளிவாகணும்னா அவன் யாருன்னு சொல்லணும், நீ யாருன்னு உனக்கு தெரியணும். நான் சொல்லிட்டேன் நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு அப்படின்ற மாரி, நீ நல்லவனா கெட்டவனா நான் ஒன்று சொல்லின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, நீ ஆன்மீக அதாவது தெய்வீக குணங்கள் கொண்டவன் அப்படின்னு வைக்கிறார். தெய்வி சம்பத் விமோஷய நிபந்த யாசுரி மதா மாசுஷ சம்பதம் தெய்வம் அபிஜாத்து அஷி பாண்டவா. தெய்வீக குணங்கள் முக்தி தரக்கூடியவை, தெய்வ குணம் முக்தி தரக்கூடியவை, லிபரேஷன் தரக்கூடியவை, அசுர குணங்களோ பந்தப்படுத்துவை. பாண்டுவின் மைந்தனே, அதாவது குந்தியின் மைந்தனே, பாண்டுவின் மைந்தனே, இப்படி அழகா சொல்லி சொல்லி அவங்க குடும்பத்தையும் அவங்க தந்தையும் அவங்க தாயும் வச்சு நற்குணத்தை கொண்டவனே, உன் அப்பா இப்படி பட்டவரே, நீ எப்படி இருப்ப, அப்போ உனக்கும் இந்த குணம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக பாண்டுவின் மைந்தனே, கௌந்தையா அப்படின்னு சொல்லு. கௌந்தையானா குந்தியின் மகன். இப்போ பாண்டுவின் மைந்தனே, பாண்டு மாறுஜி மகனே, கவலைப்படாதே. அழகா சொல். மாசுச்சா, இந்த மாசுச்சா வந்து பகவான் பயன்படுத்தாத இடமே இல்லை. மாசுச்சா மாசுச்சா மாசுச்சா, கவலைப்படாதே. ஏன் ஒரி பண்ணிக்கிற? நீ தெய்வீக குணங்களுடன் பிரிந்திருக்கிறாய். அப்பாடா, பெரும் மூச்சு விட்டாரு அர்ஜுனர். அப்பா 24 இதில் சொல்லி நான் இனி தெய்வீகா. அப்போ சொன்னோன்னே அர்ஜுனருக்கு ஒரு ரிலாக்ஸ் வந்துருச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் பகவான் வந்து அவர் வந்து இது சொல்லிடுவார். இப்போ இது யா அப்படின்னு பார்க்குறப்ப பார்க்கணும், என்னத்தை பார்க்கணும்? தெய்வீக குணங்களை பற்றி கொஞ்சம் பார்க்கணும். 26 விஷயத்த சொல்லியிருக்கார் பகவான், 1வது 2வது 3வது. அதில் கொஞ்சம் சூட்சமாக நம்ம வந்து பார்க்கணும். வந்து பார்த்தீங்கன்னா குணங்கள் 26 தெய்வீக குணத்தில் குணம் அபயம் அப்படின்னு சொல்லுது. அபயம்னா அச்சமின்மை, ஃபியர்லெஸ்,
ஃபியர்லெஸ்னஸ். எப்பவுமே பார்த்தீங்கன்னா பகவான் சார்ந்து இருக்கணும், பகவான் சார்ந்து இருக்கணும், பகவானை நம்பி இருக்கணும், பகவானை இது இருக்கணும். அப்படியெல்லாம் கேட்கலாம், பிரபு அப்புறம் பகவான் சார்ந்து இருந்தால் எதுவும் செய்யாமல் இருக்கலாமா, படிக்க வேணாவா, வேலைக்கு போக வேணாவா, எதுவும் செய்யாமல் இருந்துட்டு அப்படி இல்லை. பகவானுக்கு சார்ந்து இருக்கணும். ஆனால் அதே சமயம் நமக்கு உண்டான வேலைகளையும் நமக்கு உண்டான அந்த செயல்களையும் செஞ்சாகும். வேலைக்கு போகிறது, படிக்கிறது எல்லாமே அது பகவானை பிரார்த்தனை பண்ணால் அதுக்கு உண்டான ரைட் சேனல் நல்ல அலவரிசையே கொனெக்ட் பண்ணி விடுவார். இது உண்மை. பகவானை வேண்டி நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயலும் அதுக்கு உண்டான அறிவை நாலேஜ் கொடுப்பாரு. பரமாத்மா உள்ளுக்கு இருந்துக்கிட்டு அவருக்கு அதுக்கு உண்டான வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார். நம்மளுடைய பிரார்த்தனை கிராயிங், அழுது அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். எதுக்கு சார் அழுகணும், நல்லா தானே சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் ஏன் அழுகணும் அப்படின்னா பகவானுக்கு அழுந்து புலம்பி அது நம்ம எவ்வளோக்கு பகவானுக்கு இறங்கி நம்ம இப்படி நம்ம போகிறோமோ பகவான் அது நம்மளுடைய கருணை தருவார். நமக்கும் ஆணவம் அகங்காரம் எல்லாம் இருக்குது, ஈகோ இருக்க. கொஞ்சம் பணம் வந்துட்டா நான் இந்த ஊர் இந்த ஜில்லாவிலே நான் தான் பணக்காரு, கொஞ்சம் படிச்சுட்டா கொஞ்சம் பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி பிஹெச்டி லெவலில் எடுத்துட்டா அதுக்கு ஒரு அகங்காரம் ஆணவம் ஈகோ. கொஞ்சம் ஒரு பதவியில் இருந்துட்டு அதுக்கு ஒரு அணங்கம். இப்படி இருக்கிறதுனால தான் நம்மளுடைய அந்த ஆன்மீக என்ற கொனெக்ஷனுக்கே வர மாட்டோம், ஆன்மீகன்ற படிக்கே நம்ம போக மாட்டோம். அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு வகையில் இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு மூட்டை கட்டி வச்சுட்டு ஆன்மீகன்னு வர்றப்ப எல்லாம் ஒன்றே சமமாக இருக்கும். அந்த ஒரு அதுக்கு தான் என்றைக்குமே பார்த்திங்கன்னா நம்ம டபார்னு எதுக்கு நமஸ்காரம் பண்ணுறோம், தண்டவா புராணம். இந்த அகங்காரம் என்பது இந்த தலையில் இங்கே தான் இருக்குது, இதை தூக்கி உன் காலடியில் வைக்கிற. யார் பகவான் இந்த கோயிலில் பார்த்து தலை வணங்குறாங்களோ அவங்க தெரிஞ்சுங்க அவங்களுடைய ஹம்பிள்னஸ் பணிவு அங்கே இருக்குன்னு அர்த்தம். எல்லாரும் முன்னாடி எப்படி உழுவுது இதையெல்லாம் மாறி பார்ப்பாங்க அப்படின்னாக்கா தெரிஞ்சுக்கங்க அவங்களுக்கு அந்த தற்பெருமை அதிகமாக இருக்குது. அவங்களால அது முடியல, எப்படி இந்த எப்படி உழுவுறது, கமார்னு உழுவணும்ப்பா, உன்னை மீறி யாரும் எனக்கு இல்லை, உன்னை விட்டால் எனக்கு யாரும் இல்லை. என்னைக்கு எப்போ வேணாலும் மனசில் நிலைமை மாறலாம், இதுதான் உண்மை. அனுபவ ரீதியாக இருக்கட்டும், ஒரு அந்த அந்த அதுக்கு கடந்து வந்தவங்களாக இருக்கட்டும், என்றைக்குமே பகவானுக்கு பணிவோட அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சவங்க தான் இந்த வாழ்க்கையை இதாக இருக்குது. அது அசுரர்களெல்லாம் நல்லா தானே இருக்காங்க, நாஸ்திகவாதிலாம் நல்லா தான் இருக்கான், நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வீடெல்லாம் மாளிகை கட்டிக்கிட்டு தான் இருக்கான். நம் பண் பார்வைக்கு அப்படி தான் தெரியும். ஆனால் இறுதி காலகட்டத்தில் தான் தெரியும் அவருடைய நிலைமை என்ன ஆகும். அதுக்கு முன்னே நம்ம ஆஹோ ஓஹோன்னு சொல்ல போகிறேன், சாமியே கும்பிட மாட்டான், அவன் நல்லா தான் இருக்கான், எதுக்கு நம்ம போட்டுக்கு இப்படி செஞ்சுக்கிட்டு பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு. எல்லாத்துக்கும் ஒரு காலகட்டம் வரும், அப்பொழுது தான் தெரியும். அப்போ தான் நம்மளுக்கு யோசிப்போம். அதாவது ஸ்கூல் டைமில் சரியாக படிக்காதவன் என்ன இருப்பான், நல்லா படிச்சுருக்கும் போல், படிச்சிருந்தால் நம்மளும் இந்த மாதிரி வேலையில் உட்காந்துருக்கலாம், நல்லா நுணுக்குங்கள் ஸ்கில் கற்றுருக்கணும் போல், கைத்தொழில் ஒன்று கற்றுருக்கணும் போல், ஏதாவது ஒரு கைத்தொழில். அதாவது படிப்பு தான் ஒரு இதுன்னு இல்லை, ஏதாச்சும் ஒன்று சம்திங், ஏதாச்சும் ஸ்கில் வேலை கற்றுருக்கலாம், இல்லை எடுக்கேஷனில் நல்லா இருந்திருக்கலாம், கல்வி அறிவில் நல்லா இருந்திருக்கலாம், ஏதாச்சும் அந்த காலகட்டத்திலே கற்றுக்கிட்டு கடைசி காலத்தில் நம்மளுக்கு அது உதவியாக இருக்கும். கல்வி இருக்கிறவங்க, கல்வியில் படித்து வர்றவங்க கல்வி மூலிமா ஏதோ ஒரு நல்ல ஒரு வேலையில் உட்காந்துடலாம். இல்லை அல்லது கைத்தொழில் ஸ்கில் ஹேண்டிமேன் ஏதாச்சும் ஒரு கைத்தொழில் ஒரு வேலை கற்றுக்கிட்டு இருந்திருந்தாலும் பொழைச்சிக்கலாம். எதுவுமே இல்லாமல் தடுமாறுவாங்க பார்த்தீங்களா, அந்தமாரி கேஸ் தான் நாஸ்திகவாதி கேஸு. என்னது பகவான் எல்லாம் வழிபடுறதில்ல, கடைசி காலகட்டத்தில் ஆஹூஹூ இங்கே போயிட்டு அங்கே உழுவுறது செய்கிறது. என்னத்தை வாழ்நாலும் சரியோ அதுதான் கடைசி காலத்தில் உனக்கு வரும் பரீட்சை, அதுதான் எக்ஸாம், ரியல் எக்ஸாம். அதில் தான் அது ஒரு பழமொழியும் இருக்குது, 5 வளையாது 50 வளையாதான், தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். என்னத்தை நம்ம பழகிட்டு வந்தோம்னா அதுதான் கடைசியில் வரும். இடையில இது பண்ணால் வராது. அதுமாதிரி பகவான் என்ன சொல்கிறாரு இங்கே அர்ஜுனர் பார்த்து, உனக்கு ஆரம்பத்திலே இந்த இது இருக்குது, இயல்பாகவே இருக்குது. 26
ஆன்மீக, அதாவது தெய்வீக குணங்கள். அதில் இது என்னென்னா அச்சமின்மை. அர்ஜுனர் யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படவே மாட்டார். சண்டை போரில் அவருக்கு இருக்குது. அவருக்கு வந்து எதில் வந்து அவர் வந்து இதாகிட்டாருன்னா, உறவினர்கள் துரோணாச்சாரியா, பீஷ்ம தேவர் இதெல்லாம் பார்த்தோன்னே தாத்தா பாட்டன் முப்பாட்டன் இருக்கார், குரு இருக்கார், இதில் தான் இதாகும் தரல. மித்தபடி பயம் இருந்து போர் போடுவார். போர் அடித்து தான் வருவார். இப்போ அதுக்கு உதாரணம் வந்து ஒரு கதை நடந்துருக்கு. மகாபாரத போர்க்களத்தில் இவங்க வந்து சூதாட்டத்தில் தோற்றுருவாங்க. அப்போ வந்து துரியோதனுக்கு வந்து எப்பயாச்சும் கலாய்க்கணும், வெடைச்சி தள்ளணும். யார் அர்ஜுனரையும் பஞ்ச பாண்டவர்களை, யுதிஷ்டா இருக்கட்டும், பீமனாக இருக்கட்டும், அப்புறம் வந்து அர்ஜுனா இருக்கட்டும், நக்குலம் சகாதேவனாக இருக்கட்டும், இவங்களை எல்லாத்தையும் வெடைச்சி தள்ளணும். அதுக்காக பஞ்ச பாண்டவர்கள் காட்டில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி அரச சபையிலேருந்து கொஞ்சம் பேர் கூட்டிகிட்டு போகிறாரு. யார்? இவர் நம்ம துரியோதனன். பார்ப்போம், ஆண்டு ஆட்சி புனிஞ்சானுங்க, காட்டில் போய் என்ன பண்ணுறான்னு சும்மா வெடைச்சிட்டு வரும்னு சொல்லிட்டு இவர் வந்து கொஞ்சம் கூட்டத்தை கூட்டிகிட்டு அப்படியே வராரு, காட்டு பகுதியாக வராரு. அப்போ வர்றப்ப அங்கே வந்து காந்தர்வர்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொர்க்க லோகத்தில் பாட்டு பாடுறவங்க. யாராச்சும் நல்லா பாட்டு பாடிட்டா, அடேங்கப்பா சொர்க்கலோகத்தில் காந்தவர்கள் பாடுற மாதிரியே பாடுறீங்களே, ஆஹா என்ன சரிகமா பதனீசெல்லாம் எடுத்து ஆஹா ஓஹுன்னுவாங்க. காந்தர்வர்கள் பாட்டு பாடுறவாங்க சொர்க்கலோகத்தில். அப்போ என்ன பண்ணுறாரு, இவர் காட்டுக்கு போய் விடைக்கிறதுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தா ஒரு வந்து குளத்தை பார்த்துட்டாரு. இவர் எங்கே ராஜாவாச்சா அரசனாச்சா, எங்கே பார்த்தா இந்த நாடே என்னடா இந்த இடம். ஆனால் உண்மை என்னன்னா, காந்தவர்கள் அந்த சொர்க்கலோகத்தினுடைய காந்தர்வர்கள், தேவர்கள், டெமிகாட்ஸ், அவங்க வந்து குளிக்கிற குளம் அது. அந்த குளத்தில் இவர் வரத்துக்கு முன்னே இவங்க எனக்கு குளிக்கிற ஒரு குழியில் போட்டு போகலாம் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக போகணும், அவனுங்களை கலைக்கிறது விடைக்கிறது முடிஞ்சு வச்சு, சும்மா வந்தால் சரி காட்டுக்கு களைப்பாக இருக்குது குளிச்சுட்டு போகணும். இவங்க குளிக்கிறப்போ காந்தர்வர்களை வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரே ஆத்திரம், ஏன் குளத்தில் நீயா குளிச்ச, நீ யாராக இருந்தால் எனக்குன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. துரியோதனால சண்டை போட முடியல. துரியோதனன் வந்த டீம் அவங்க வந்து குழுக்குள்ள கூட அடி வாங்கிட்டு ஓடிட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம அடி தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுறாங்க, கட்டி போட்டு காந்தர்வர்கள் வந்து முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ இந்த செய்தி வந்து அதில் ஒருத்தரை வந்து நேராக போயிட்டு உதவி கேட்குறாரு. யார்கிட்ட? பஞ்சபாண்டவர்கள். இந்த மாதிரி துரியோதனன் மாட்டிக்கிட்டாரு, காப்பாற்றுங்க. பீஷ்மரும் அர்ஜுனனும் சொல்கிறாங்க, மாட்டுட்டோம், எங்களை காட்டுக்கு அனுப்புனால மாட்டுட்டோம். இப்படி தான் அரச சபைக்கே அவன் வந்து தகுதி இல்லாதவன், இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிட்டானா, விட்டுருங்க. அப்போ யுதிஷ்டிரர் வந்து சொல்கிறாரு, தர்மகதா, இது தர்மம் இல்லை. காட்டில் வந்து ஒருத்தன் நம்மளை நாடி வந்து உதவி கேட்குறான்னா செய்யக்கூடியதான் தர்மம். யுதிஷ்டிரர் வந்து தர்மகதா, தர்மத்தை நாடுபவர். அப்போ சொல்கிறாரு, அர்ஜுனா, பீமன், நீங்கள் போயிட்டு நம்மளுடைய சொந்தக்காரன் யார்? பெரியப்பம்மாவன், திருதராஷ்டிரருடைய மகன், நம்ம பெரியப்பம்மாங்க, நம்ம அப்படிலாம் செய்யக்கூடாது, நம்ம உறவினர், போய் காப்பாற்றி எடுத்துருவா, இதுதான் தர்மம். அப்போ இவங்க பேரும் அண்ணன் சொல்லிட்டு கடுப்பில் போகிறாங்க. 2 பேரும் யார்? அர்ஜுனரும் பீஷ்மரும், பீமன் அப்புறம் வந்து அர்ஜுனன் போகிறாங்க, சண்டை போடுறாங்க. அதாவது காந்தர்வர்கள் மாபெரும் ஒரு பலசாலிங்க. அவங்ககிட்ட சண்டை போடுறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. இவங்க 2 பேரும் வந்து அடிக்கிற அடியில் காந்தர்வர்களால் சண்டை கொடுக்க முடியல, அடித்து தும்சம் பண்ணி அனுப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு அர்ஜுனர் விட்ட அந்த வில்லில் வந்து காந்தவர்கள் வச்சுக்கிற அந்த வில்லே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமானது. இங்குழுங்க வந்து சாதாரண நபர்கள் என்னதான் வில் வித்துக்காரனாக இருந்தாலும் சரி, பெரிய வந்து வில்லுக்கே சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி, அவங்க கூட போட்டி போட முடியாது, ஒரே இதில் முடிச்சிருவாங்க. இப்போ அர்ஜுனர் போடுற அந்த சண்டையில், அந்த வீரத்தில், அந்த தைரியத்தில், அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா தோத்து ஓடி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம துரியோதனை கூட்டு போய் அதெல்லாம் பேசி உரையாடலாம் நடக்கும். இதுக்கு சொல்கிறேன்.
ஸோ அவங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய இதுன்னு ஒரு இது இல்லை. இந்திரர்கிட்ட சண்டை போட்டிருக்காரு, சிவபெருமான்கிட்ட சண்டை போட்டிருக்காரு, எல்லாத்துக்கிட்டையும் அந்த அந்த சண்டை போடுறது வந்து அவருக்கு வந்து அந்த ஒரு இது, அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த அந்த பயமே இல்லை, அச்சமின்மை, பேரில் அபயம். அப்புறம் சத்வ சம்சுத்தீர், பியூரிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ், தனது நிலைமையை தூய்மைப்படுத்துதல். எப்பவுமே பார்த்தீங்கன்னா பகவானுடைய இதில் இருக்கிறவங்க இந்த 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 குணங்கள் இயல்பாகவே இருக்கும். இந்த குணங்கள் இருந்தாலே, தூய்மைப்படுத்துகிற இந்த குணங்கள் இருந்தாலே நம்ம அது தெய்வீக குணங்கள். அப்புறம் ஞான யோகா வியாசித்திதா, கல்டிவேஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஆன்மீக ஞானத்தை விருத்தி செய்து கொள்ளுது. நார்மலாகவே பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிருஷ்ண உணர்வுக்கு வரதுக்கு முன்னே பல பேர் ஏதாச்சும் ஒரு ஆன்மீக சம்மந்தமான நூல்களை வந்து வாங்கி படிப்பாங்க. இது தெரிஞ்சுக்கணும், கோயிலில் ஏன் அப்படி இருக்காங்க, கோயில் தான் இந்த இது வச்சுருக்காங்க, நம்ம ஏன் இப்படி வழி பண்ணணும், ஏன் இந்த மாதிரி இது இருக்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்குவாங்க இயல்பாகவே. நான் கோயிலுக்கு போய் இது கற்றுக்கணும், ஏதாச்சும் அந்த கோயில் வழிபாடை பற்றி பேசினா இந்த சேனலில் உடனே கேட்பாங்க உட்காந்து, ஓ இதுவா சில பேர் எழுதி வச்சுக்குவாங்க. இப்போல்லாம் வந்து நிறைய கூகுளு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, ஏஐ இதெல்லாம் வந்துருச்சு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. முன்னெல்லாம் இப்படி எல்லாம் புத்தகம் படிப்பாங்க, டிவி ப்ரோக்ராம் பார்ப்பாங்க, ஏதாச்சும் பேசுகிறாங்க, கோயில் பற்றி பேசுகிறாங்களா, உட்காந்து ஓ இதுதானா, அதுதான் கோயில் இது வச்சுருக்காங்களா, ஓ கலசம் மேலே இதெல்லாம் வச்சுருக்காங்களா, ஓ இப்படிலாம் இயல்பாகவே இருக்கும். இது வந்து தெய்வீக குணங்கள் உடைய தன்மைகள். இது பாருங்க இவ்வளோ இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். தானம் வழங்குறது இதெல்லாம் பொதுவாக வந்து கிரகஸ்தர்களுக்கு வந்து முக்கியமாக இருக்கணும். கிரகஸ்தர்கள் கல்யாணம் பண்ணுவாங்க, அதான் கிரகஸ்தான்வாங்க. நம்மளுக்கு 4 ஆசிரமங்கள் இருக்குது, ஆசிரமங்கள் அப்படின்னாக்கா 4 வர்ணங்கள் 4 ஆசிரமம். முக்கியமாக வந்து கல்யாணம் பண்ணாதவங்க பிரம்மச்சாரி, கல்யாணம் பண்ணுவாங்க கிரகஸ்தர், கல்யாணம் பண்ணி ஓய்வு பெறுவாங்க. அதாவது குடும்ப வாழ்க்கையை விட்டு கொஞ்சம், அதாவது ஒரு மனைவிகளாக நம்ம வந்து பிள்ளைங்கள்கிட்ட விட்டுட்டு ஓய்வு கொஞ்சம் எடுக்குது, வானப்பிரஸ்தா. முற்றிலும் துறவரம் ரினோசியேஷன் தான் சன்னியாசி. ஸோ பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, சன்னியாசி, 4 ஆசிரமங்கள், 4 வர்ணங்கள். சத்ரியா, வைசியா, அப்புறம் வந்து பிராமணா, சத்ரியா, வைசியா, சூத்ரா, இது 4 வர்ணங்கள். அதே மாதிரி 4 ஆசிரமங்கள் சொன்ன மாதிரி இதை வந்து 4 அது வந்து இது வந்து தானம் வந்து பார்த்திங்கன்னா சேரிட்டி முக்கியமாக கிரகஸ்தர்களுக்கு சொல்லுவாங்க. கிரகஸ்தர் வந்து முக்கியமாக அது வந்து வரக்கூடிய அந்த மாதிரி ஆன்மீக விஷயத்துக்கோ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 4 ஆசிரமத்திலே கிரகஸ்துக்கு மட்டும்தான் அந்த சம்பாதிக்கிற இதுக்கு போவாங்க. பிரம்மச்சாரி வேலைக்கு போக மாட்டாங்க, வானப்பிரஸ்தான் வேலைக்கு போக மாட்டாங்க, சன்னியாசி வேலைக்கு போக மாட்டாங்க, அவங்கள்ட்ட வருமானம் இல்லை. அப்போ வந்து இந்த தானம் வழங்கக்கூடிய அந்த தன்மை குவாலிட்டி யார்கிட்ட இருக்கும், கிரகஸ்தான். அவங்க தான் வேலைக்கு போவாங்க, குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், அவங்களுக்கு சம்பாதிப்பு இருக்கும். அந்த சம்பாதிப்பில் குறைஞ்சபட்சம் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுக்கணும், நம்ம இந்த மாதிரி பிரம்மச்சாரிகளாக இருக்கட்டும், வனவ சன்னியாசிகளாக இருக்கட்டும், ஆன்மீக விஷயத்தாக இருக்கட்டும், கோயில் கட்டுறதாக இருக்கட்டும், புத்தகம், ஆன்மீக புருபத புத்தகம், இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கணும், புக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு சப்போர்ட்டாக இருக்கட்டும், சம்திங் ஏதாச்சும் நல்வழியில் நல்லா பார்த்து அதுக்கு நம்ம வந்து கொடுக்குறது வந்து கிரகஸ்தருக்கு தான் தானம். செல்ஃப் கண்ட்ரோல், தாமஸ்சா அப்படின்னு சொல்லுவாங்க. அது சுய கட்டுப்பாடு என்பது கிரகஸ்தருக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த மித்த ஆசிரமங்க இருக்கிறவங்க எல்லாம் சுய கட்டுப்பாடு தான் இருப்பாங்க, எந்த சகவாசமும் இருக்காது அவங்களுக்கு. ஓகே. யக்னேஷா, யானங்கள், அதாவது யாகங்கள், சக்ரிஃபை யாகங்கள், எஸ்பெசிஃபிக் கிரகஸ்தா. அதாவது பார்க்கணுங்கன்னா அக்னிஹோத்திரம் அப்படின்னு ஒவ்வொரு கிரகஸ்தும் பண்ணணும். அக்னிஹோத்திரம் அது ஒரு யாகம். ஆனால் இப்போல கலியுகத்தில் வந்து அக்னிஹோத்திரம் பண்ணுறதுக்கு அளவுக்கு, ஆனால் இப்போ யாகம் வந்து பார்க்குறதுக்கு இப்போ நம்ம எங்கங்கே சிம்பிளாக செய்கிறோமா இல்லையா, உண்மையே யாகம் பார்த்திங்கன்னா செலவு அதிகமாகும். முன்னெல்லாம் ரொம்ப செலவு, பெரிய பெரிய யாகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசகுல தலைவர்களும் ரொம்ப செய்வாங்க, அரசகுல வம்சாளிகள்லாம் செய்வாங்க, அது போடணும் அது போடணும். ஆனால் இப்போல யாகமும் நம்ம வந்து முறைப்படி ஆகம ரீதியாக என்ன சொல்லப்பட்டிருக்கு செய்கிறோம். அப்போ வந்து கலியுகத்தோட பரிந்துரைக்கப்பட்ட விஷயம் என்னென்னா, அக்னிஹோத்திரம் ஒருத்தர் வந்து கிரகஸ்தர் செய்யணும். ஆனால் அதே சமயம் கலியுகத்தில் என்ன பரிந்துரைப்படுறாங்கன்னா, ஹரிநாம சங்கீர்த்தனுடைய யாகத்தை செய்யணும்.
ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற மகாமந்திரத்தோட இந்த மாதிரி பகவான் நாம சங்கீர்த்தனை வீட்டில் அமர்ந்து பக்தர்கள் அழைத்து இல்லை அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து நாம சங்கீர்த்தனை பண்ணுறப்ப இந்த ஹரிநாம சங்கீர்த்தனமுமே மிக சிறந்த யாகம் அப்படின்னு சில பிரபாத பூப்பட்ட சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு கிரகஸ்தலும் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாத்தியா யாஸ் அப்படின்னா வேதிக் ஸ்தரி. இது வந்து காசு எல்லாரும் படிக்கக்கூடாது. ஆனால் பிரம்மச்சாரிக்குன்னு அவர் சொல்லியிருப்பார். பிரம்மச்சாரி எல்லாத்தையும் படிக்கிறது, வேதங்களே கற்பதல், வேதங்களே கற்றல், வேதங்களை கற்றுக்கணும். வேதங்கள் எதுக்காக கற்றுக்கணும்? பகவானுக்கிட்ட பற்றி தெரிஞ்சுக்க, பகவானுக்கிட்ட அடைக்கலமாக இருக்குது. நம்மளுக்கு பெரும் வேதமே இந்த பகவத்கீதை தான். இதுதான் முக்கியமான இதை கற்றுக்கிட்டாலே எல்லாத்தையும் கற்றுக்கிட்ட மாதிரி. போல காலகட்டத்துக்கு மகாபாரதம் என்பது பெரிய காவியம். அது முழுமையாக படிக்கிறது ரொம்பவே சாத்தியம் இல்லை. இப்போ நம்ம உண்மையாக படிக்கிறோன்னா சமரி தான் படிக்கிறோம், சுருக்கம்னுவாங்களா, சமரி தான் படிக்கணும், ருமுசான் மாரி. உண்மையான மகாபாரதம் பெருசு, அவ்வளோ பெருசு. அது ஒவ்வொரு பாகமாக நீங்கள் பருவமாக படித்து வரத்துக்கிட்டையும் நம்மளுக்கு நேரம் பற்றாக்குறையாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மகாபாரதத்தில் ஒரு பாகம் பீஷ்ம பருவத்தில் எடுக்கப்பட்ட இந்த பகவத்கீதை படித்தாலே போதுமான ஒரு இது. பாலை கறந்து பணக்கரங்கிட்ட போட்டு சூடாக காய்ச்சி நம்மளுக்கு அப்படியே கொடுத்துட்டாரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அது எடுத்துட்டு நமக்கு நடக்கணும்னு குடித்தாலே போதும். அந்த அளவுக்கு இருக்குது பகவத்கீதை ஞானம். ஆன்மீகத்தில் முக்கியமாக முன்னேறதுக்கு என்ன தேவை? ஆத்ம தத்துவம் தேவை. ஆத்ம தத்துவத்தை ஆரம்பித்து நீ யார், நீ இந்த உடலும் உனக்கு என்ன சம்மதம், இந்த உடல் தற்காலிகமானது, ஆத்மா நித்தியமானது, பகவானுக்கு நீ என்ன செய்யணும், என்னத்தை விடணும், எதை செஞ்சால் நீ பகவானை அடையலாம், எதுக்கு யார் உண்மையாகவே எதிரி, எத்தனை எதிரி இருக்காங்க, 6 எதிரி இருக்காங்க, காம குரோத லோப மோக மத மாச்சரிய, இந்த 6 எதிரியை நீ தூக்கி போட்டுரு. இந்த 6 எதிரிட்டு நீ இல்லாமல் விளக்கிட்டேன்னா பகவான் இது பண்ணலாம். நேர்மை ரொம்ப முக்கியம். பகவானுக்கு சின்சியரு சேவை செய்கிறது, சிம்பிளிசிட்டி, எளிமையாக இரு, ரொம்ப ஆடம்பர வாழ்க்கை வேணாம். இது எல்லாத்தையும் பகவான் உடைச்சி சொல்கிறார். சதா என்னை நினச்சிக்கோ, உன் கடமையை செய்ய, அதே சமயம் என்னை நினச்சிக்கோ, என்னோட இதை நீ நினச்சி நீ செயல்படு, எல்லாம் வெற்றி அமையும். எல்லா விதமான தர்மத்தை சர்வதர்மா பரித்திச்ச மாமேக்கும் சரணவரிஜா அகம் தும் சர்வாபிய மோக்ஷம் மாசுச்சா, எல்லா விதமான தர்மத்தையும் விட்டுட்டு என்னோட சரணாகதி ஏதாவது பார்த்துக்கிறேன் அப்படின்னு கடைசியாக ஒரு இது வைப்பார், செக்மேட்டு. எதுக்கு பகவான் அப்படி சொல்கிறாரு? எல்லாமே விஷயத்துக்கு நம்மக்கிட்ட வர்றதுக்கு தான். என் பையன் என்கிட்ட வரணும், என்கிட்ட கோச்சிக்கிட்டு போனாலும் சரி, நான் சொன்ன விஷயத்தை பிடிக்கலாம் சரி போனாலும் அப்பாவுக்கு தான் மக மேலேயோ பாசம் இருக்க தான் செய்யும். அப்பா அம்மா 2 பேர்த்துக்கும் என்ன தான் திட்டுனாலும் என்ன தான் அடித்தாலும் பாசம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. வெளியே வேணும்னாக்கா அப்படியே முரடாக இருக்கலாம், கரடு முரடாக இருக்கலாம், உள்ளுக்குள்ளே இருக்கும். அதே போல தான் 84 லட்சங்கள் 84 மில்லியன் ஸ்பீசிஸ் படித்த எல்லா பிள்ளைங்களும் பகவானோட பிள்ளைங்க தான். நம்மளாக இருக்கட்டும், புழு பூச்சாக இருக்கட்டும், மரம் செடி கொடிகளாக இருக்கட்டும், அப்புறம் பறவைகளாக இருக்கட்டும், எல்லாமே பகவானோட பிள்ளைங்க. எஸ், என்கிட்ட எப்போ வருவான் என் பிள்ளைன்னு காத்துக்கிட்டு இருக்காரு. அதனால தான் குறைஞ்சபட்சம் இந்த பகவத்கீதை ஞானமே போதுமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் போனால் பாகவதம் இருக்குது, சைத்தன்ய சரிதாமிரதம் இருக்குது. படிப்படியாக நம்மளுடைய தான் வந்துருக்கு. அடிப்படை பகவத்கீதை படித்து அடுத்த கட்டத்துக்கு போனாலே பகவானுடைய சேரக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்குது. பகவானுக்கிட்ட போகிறதுக்கு, பகவானு உலோகத்துக்கு போகிறதுக்கு எல்லா விஷயங்களும் இருக்குது. அதில் எல்லாமே அடங்கும். அதில் என்னன்னா ஆர்வம், உற்சாகம், நேர்மை, இது இருந்தாலே நமக்கு போதுமான அளவுக்கான எல்லா ஞானமும் அறிவும் எல்லா விதமான ஆன்மீகத்துக்கு சம்மந்தமான எல்லா விஷயமும் நமக்கு வந்துடும். இதுதான் சரியா. அப்புறம் தபா அஸ்துரித்தி, மனம் வாக்கு காயம், அதாவது மன ரீதியாக நாக்கு, இந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தவம், அதாவது எல்லாத்தையும் நம்ம பகவானுக்காக அர்ப்பணிக்கணும். அர்ஜவம்னா சிம்பிளிசிட்டி, எளிமையாக இருக்கிறது. இப்போ தான் சொன்னேன் நான் எளிமையை பற்றி. அர்ஜவம் எளிமையாக இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும். பகவான் பிரபுபாதம் என்ன சொல்லியிருக்காரு? சிம்பிள்
லிவிங் ஹை திங்கிங். எளிமையான வாழ்வு உயர்வு சிந்தனை. தமிழில் சொல்லப்போனால் எளிமையாக இருங்க, இதாக இருங்க. ஒருத்தர் வந்து இப்போ வெள்ளைக்காரர் வந்து ஒயிட்டஸ் அமெரிக்காவிலேருந்து வந்துட்டு ப்ரோபாத் can I want to luxury life how to this Krishna anything happened to Krishna. அப்புறம் பூர்வா சொன்னார் cool down please, relax, sit down please சொல்லிட்டு சொன்னார், கொஞ்சம் உட்கார அமைதியாரு, நீ ரொம்ப ஆடம்பரம்லாம் வேணாம், சிம்பிளாக இரு, ஒரு வீடு கட்டிக்கோ. கிரகத்திற்கு அவர் சொன்ன ஒரு இன்ட்ராக்ஷன், சிம்பிளாக இரு, ஒரு வீடு, ஒரு சிம்பிளாக வாழ்கிறதுக்கு ஒரு வீடு கட்டு, பக்கத்தில் போதுமான அளவுக்கு காய்கறி நடுறதுக்கு ஒரு நிலம், அது இன்னும் கொஞ்சம் பால் தரத்துக்கு ஒரு இது பசுமாடு, ஒரு வீட்டுக்கு ஒரு 2 பசுமாடு, காய்கறி நடுறதுக்கு கொஞ்சம் நிலம் போதும். இதை விட உனக்கு என்ன வேணும்? விவசாயம் பண்ணி கால்நடை பார்த்துக்கோ, குடும்பத்தை ஓட்டு. இதை விட உனக்கு வேறு எதுவுமே வேணும்? எது வேணும்? இது சொன்னது. ஆனால் இப்போ உள்ள நிலைமைக்கு நம்மளுக்கு இது இங்கே வந்து கொஞ்சம் சாத்தியம் இல்லாதனால நம்ம அங்கங்கே போகிறோம். ஆனால் கிராமவாசிகளுக்கெல்லாம் பெரும்பான்மை பூர்வா சொன்னது தான், எதுக்கு நீ பட்டணம் போய் அதுன்னு கஷ்டப்படுற? உன்னோட குறிக்கோள் என்ன? பகவானை அடையணும். பகவானை அடையிறதுக்கான என்னென்ன விஷயங்களோ அது கற்றுக்கோ, அதுக்கு உண்டான செயல் செய்யி. முக்கியமாக நாம உச்சாரணம் பண்ணு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரி. நாம உச்சாரணம் பண்ணு, சாஸ்திரங்களை படி, பகவத்கீதை பாகவதம் படி, சைத்தன்ய சரிதம் படி, சாது சங்கம் வச்சுக்கோ. ஒரு கரகஸ்தரை வந்து ஒரு சன்னியாசியோ வானப்பிரஸ்தவ யார் பிரம்மச்சாரியை வந்தால் அவங்கள வந்து வீட்டுக்கு வர வச்சு பிரசாதம் வணங்கி அவங்களுக்கு தேவையான உனக்கிட்ட இருந்த கொஞ்சம் செல்வத்தை, கொஞ்சம் பணத்தை எடுத்து தூக்கி கொடு. அவங்க அதை வச்சு பிரச்சாரத்துக்கு அதுக்கு பயன்படுத்திக்குவாங்க, அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு அவங்க பயன்படுத்திக்குவாங்க. இது பகவான் திருப்தி அடைவார். இதுதான் ஒரு கரகஸ்தனோட வேலை. உனக்கு போதுமான அளவுக்கு வந்து காய்கறி நரத்துக்கு சாப்பிட்றதுக்கும் பால், அதில் எல்லாமே செய்யலாம். பால் சாப்பிட்லாம், தயிர் எடுக்கலாம், வெண்ணெய் எடுக்கலாம், நெய் எடுக்கலாம், எல்லாமே உனக்கு அதுலேருந்து கொஞ்சம் கிடச்சிரும். இப்போ காய்கறி நட்டுக்குன்னா அதுக்கு கொஞ்சம் சாப்பிட்ணும், பகவானை சேவை செய்யணும், குடும்பத்தை பார்த்துக்கோ. இப்போ மிச்சம் மீதி இருக்கிற பாலோ காய்கறியும் எடுத்து அது கொஞ்சம் வருமானம் எடுத்து வச்சுக்கோ. இப்படி தான் எளிமையான வாழ்க்கை சொல்லுவார். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் சாத்தியமே என்பது பகவானுக்கிட்ட பிரார்த்தனை பண்ணால் தான் முடியும். பிரார்த்தனை எல்லாமே இது எளிமையான வாழ்க்கை. ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத, ரொம்ப எளிமையாக இரு. பகவானுக்கு விட்டு, அதாவது கான்செப்ட் என்னென்னா, என்ன தான் ஆட்டப்பாட்டம், அது தமிழ் பழமொழிக்கல, ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாயிரு. என்ன மாதிரி ஆட்டப்பாட்டம், குதிக்கிறியோ தாவுறியோ ஜம்ப் பண்ணுறியோ என்ன வேணால் பண்ணாலும் நம்மளோட குறிக்கோள் நம்ம மீண்டும் இங்கே வரக்கூடாது. அதை விட இன்னும் முக்கியம், பகவானுடைய திருப்திக்காகவே நம்ம வாழ்ந்து நம்ம இது பண்ணணும். பகவான் திருப்திக்காக, பகவான சேவையில் ஈடுபட்டு மீண்டும் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம், மீண்டும் பிறப்பு மீண்டும் இறப்பு, இந்த சக்கரை சுழற்சியில் மாட்டிக்கூடாது. திரும்பி பிறக்கணும், திரும்பி பிறக்கணும், ஒரு முடிவே இல்லையா அதுக்கு அப்படின்ற நிலைமையாக இருக்குது நம்ம நிலமை. அதுலேருந்து நம்ம அதுக்காக சிம்பிளாக எல்லாத்தையும் வச்சுக்கணும். ரொம்ப போட்டு இது பண்ணி இதெல்லாம் மாட்டிக்கிட்டு அதெல்லாம் மாட்டிக்கிட்டு இங்கே கடம் அங்கே கடம் இந்த கடம் இதெல்லாம் போட்டு மண்டையை போட்டு உடச்சிக்காமல் எளிமையாக வாழ வச்சார் எல்லாத்தையும். கிருஷ்ணா கான்சன்ட்ரேட் என்பது எளிமையானது. பகவானே பத்திரம் புஷ்பம் பலம் தோயும் சொன்னார் தவிர, என்கிட்ட எனக்கு தங்க தட்டில் நிறுத்திடு 1999 கோல்டில் பிளேட்டில் தான் எனக்கு தங்க வைக்கிறது தான் எத்தனை பேர் இன்றைக்கி வந்து அதுமாதிரி செஞ்சுருப்போம். துளசி வை, தண்ணி வை, பழம் வை, ஒரு பூவை வை, பக்தியோடு எனக்கு செய்ய, அன்போடு எனக்கு கூட, நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்கிறேன். இதை விட எளிமையாக அதான் கிருஷ்ண உணர்வே என்பது எளிமையான ஒரு செயல். கிருஷ்ணா பக்தி வெரி சிம்பிள், எளிமையான, எல்லாராலும் செய்ய முடியும். பணக்காரர் செய்ய முடியும், பிச்சைக்காரர் செய்ய முடியும், பாதகம் எல்லாமே செய்ய முடியும். அந்த அளவுக்கு எளிமையான பக்தி. இந்த மாதிரி பக்தி ஒருத்தனை காப்பாற்றுது. ஜென்ம மிருத்யு ஜரா விதி துக்க தோஷம் தரிசனம். கிருஷ்ணன் சொல்கிறாரு, ஒவ்வொரு புத்திசாலியும் ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி, பிறப்பு இறப்பு முதுமை நோய், இந்த 4 விஷயத்தை கவனிக்கணும். இல்லைனா இப்போ என்னத்தை நீ வந்து பார்த்துக்கிட்டு இருக்க, என்ன உன் வாழ்க்கை எப்படி இங்கே போயிட்டுருக்கு, எதை நோக்கி போயிட்டுருக்கு? தினந்தோறும் நம்ம பிறந்துட்டோன்னே நம்மளுடைய ஆயுள் காலம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடி, ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு மணி நேரம், ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இது ஒரு அந்த ஒரு மணல் மாரி எடுத்துப்பாங்களே, அந்த மணல் சொல்லத்தில் மறந்துட்டேன் நான் என்ன பேர். அது இப்படி தூக்கி வச்சு அந்த மணல் கொட்டிக்கிட்டே இருக்கும். அது பேர் மறந்துட்டேன் நான், பேரே மறந்துட்டேன். அந்த கிளாஸில் வந்து மணல் இருக்கும், சேண்ட் இருக்கும், இப்படி கவுத்து வச்சிங்கன்னா அந்த கொஞ்சம் கொஞ்சமாக மணல் கொட்டிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்பேன், நம்மளோட வாழ்க்கையோடைய என்னது நம்மளுடைய ஆயுள்னுவாங்களா, ஆயுள் லைஃப் ஸ்பேன்
கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாளாக அப்படி குறைஞ்சிட்டே வருது. இதுதான் உண்மை. அப்போ வந்து நம்மளுடைய ஆயுள், நம்மளுடைய மூச்சு, காற்று, நம்மளுடைய இருக்கக்கூடிய சுற்று எல்லாமே வந்து கொடுத்ததுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். நம்ம அதை திருடி பாயத்துக்கிட்டு வெளியே நம்மளுடைய சொத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். உண்மையான பொய் தான். காற்று அவருடைய, பஞ்சபூதங்கள் அவருடைய, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பஞ்சபூதங்களே நம்மளோட கிடையாது, பகவானுடைய. இந்த உடல் என்பது அவருடைய. எது நம்மளோட? எதுவுமே நம்மளோட இல்லை. அதான் பச்சையான உண்மை. என்ன நம்ம போகிறோம் வரோம் அது இதுன்னு நம்ம சம்பாதிக்க போய் அதில் வாங்கி கொஞ்சம் போட்டதால இது என்ன பண்ணுறோம். ஆனால் எல்லாமே பார்த்தா பகவானுக்கிட்டேருந்து எடுத்தது தான். ஒரு வீடு கட்டுறனா கூட அது மணல், கல், சிமெண்ட்டு இதில் எங்கே இருந்துச்சு? பகவான் தானே, இயற்கைன்னுவாங்க. அந்த இயற்கை படைச்சது யார்? பகவான் தானே, இறைவன் தானே, கிருஷ்ணர் தானே. அப்போ அங்கேயும் தானே நம்ம எடுத்து நம்ம இது பண்ணிக்கிறோம். வச்சே சொன்னால் அங்கேருந்து திருடி நம்ம எடுத்து விற்று அது காசு ஆக்கிக்கிறோம். உண்மையான இதான், கசப்பான உண்மை அதான். ஆனால் வெளியே வந்து மணல் வந்து அங்கேருந்து எடுக்கிறோம், இங்கேருந்து எடுக்கிறோம், சிமெண்ட் இங்கே எடுத்தோம், பாரி இங்கேருந்து உடைச்சோம். எல்லாம் யார்? பகவான். இது பகவானை சொத்தை அபகரித்து அது இது பண்ணுறோம். அதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ணுக்கு தெரியாமல், தெரிஞ்சும் தெரியாமலும், அறிஞ்சும் அறியாமலும், புரிஞ்சும் புரியாமலும் செய்யக்கூடிய செயல்களில் வந்து இந்த மாதிரி பகவானுடைய செயலை நம்ம ஈடுபடுறப்ப அதில் ஏதோ கொஞ்சம் ஈடு கட்டுறோம். நம்மளுக்கு தெரியாமல் நம்ம செஞ்சுருப்போம், ஏதாச்சும் ஒன்று செஞ்சுருப்போம். எல்லாம் பகவான் சொத்து தான். அபகரிச்சிருக்கலாம், திருடி இருக்கலாம், தெரிஞ்சு திருடி இருக்கலாம், தெரியாமல் திருடி இருக்கலாம் பகவான் சொத்தை. இந்த மாதிரி பகவானுக்கு அது கொடுக்குறப்ப பகவானுக்கு அது வந்து போய் சேருது, அர்ப்பணிக்கணும். தண்ணி அவர் தான் படித்தார், ஆனால் அந்த தண்ணி நம்ம அவருக்கு ஆஃபர் பண்ணுறோம். யோசிக்கு தானே. துளசி இலையை நம்ம அவர் ஆஃபர் பண்ணுறோம். பழம் யார் படித்தா? வாழைப்பழமாக இருக்கட்டும், ஏப்பல் பழமாக இருக்கட்டும், யார் படித்தா? எல்லாத்துக்கும் நான் தான் விதைன்னு பகவான் சொல்கிறார். அகம் பீஜா, நான் தான் விதை கொடுப்பேன் தந்தை. அப்படி பகவான் எது பார்த்தாலும் இது. ஸோ அது மாதிரி சிம்பிள்சிட்டி ஒருத்தவனுக்கு வந்து அந்த தெய்வீக குணத்தை கொடுக்குது. அகிம்சை தன்மம். அப்புறம் வந்து சத்தியம், வாய்மை, தமிழில் ட்ரூஃபுல்னஸ். சொந்த விஷயத்துக்காக கூட நம்ம வந்து அது ஒரு பகவானை இதுக்கு அது வேற, சும்மா நினச்சா அது இதுன்னு நம்ம இது பண்ணுறது, போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அக்ரோதாஸ், தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறது. அப்புறம் வந்து தியாகா, துறவு மண்பான்மை. கிருஷ்ணருக்காக நம்ம என்னென்ன துறவு பன்மை பண்ணுறோம் இது எல்லாமே அவர் வந்து அது இது எல்லாமே துறவு தான். இப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்காக ஒரு விஷயம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறான். பொதுவாக பக்தர்கள் தன்னுடைய ஆசைகளை ஃபாஸ்டிங் டைம் தான் என்னென்னமோ கனவுல வருமா. பக்தருக்கு நிறைய பேர் குறை சொல்லியிருக்காங்க. நான் ஏகாதசி இருக்குன்ற தான் எனக்கு கண்ணுக்கு நேராக என்னென்னமோ வருது பிரபு. பகவானுக்காக நான் அதெல்லாம் எதுவுமே எல்லாமே பகவானுக்காக. ஃபாஸ்டிங்காக இருக்கட்டும், விரதமாக இருக்கட்டும், இது சேவராஜா எல்லாம் பகவானுக்காக தியாகம் ரொம்ப முக்கியம். சாந்தி பீஸ்ஃபுல். ஓகேவா? சாந்தி பீஸ்ஃபுல். அந்த பீஸ்ஃபுல் என்பது தெய்வீக குணம் கூட இவங்க. அபீஸ்வனம், குற்றம் காண்பது, குற்றம் காண்பதில் விற்பன்மை. அதாவது எது இருந்தாலும் குற்றத்தை காண்பது. இங்கே குறைக்காகிறது, அங்கே குறை சொல்கிறது, அங்கே சொல்கிறது, இது இருக்கக்கூடாது. அன்னெசரியாக வந்து நம்ம வந்து எதுவுமே குற்றம் காணக்கூடாது. இது வந்து தெய்வீக குணத்தில் உங்களுக்கு இது இருக்கவே இருக்காது. குற்றம் காண்பிட்டு இருக்கவே இருக்காது. தயா பூதேஷ், எல்லா உயிரினங்கள் மீது கருணை. எது இல்லாம எந்த உயிரினாலும் கருணை இருக்கும். ஆலோலபத்வம், ஆலோலுத்துவம் அப்படின்னா பேராசிலேருந்து விடுபடுறது. மர்த்தவம், கண்ணியமாக இருக்குது, ஜென்டல்னஸ் அப்படின்வாங்களா. ஹிரீர், வெக்கம், மோடஸ்தி. ஓகே. அச்சாப்பழம், ஸ்டெடி, மன உறுதி இருக்கிறது. தேஜா, வீரம். ஷமா, மன்னிக்கும் தன்மை கொண்டது. இதெல்லாம் தெய்வீகம். என்ன தவறு செஞ்சாலும் மன்னிச்சிரப்பா, என்ன இருந்தாலும் மன்னிச்சிர போப்பா. அதெல்லாம் வந்து தெய்வீக குணங்கள். டெர்த்தி, தைரியம். சௌச்சம்,
தூய்மையாக இருக்கிறது, சுத்தமாக வச்சுக்கிறது, வீட்டையாக இருக்கட்டும், நம்மளையா வச்சுக்கிட்டு சுத்தமாக வச்சுக்கணும். சில பேர் பற்றி சுத்தமாக இருக்கு, கால் நச்சன்னு இருக்கே மோப்போடே, அது வீடு சுத்தமாக இருக்கு, பேர் ஓட்டலாம் இருக்கு, அந்த எண்ணங்கள் நம்மளுக்கு இருந்திருக்கணும். சில பேர் சிங்கிலாம் சாப்பிட்டு ஜாமான் ஒன்று கழுவி வைக்க வேண்டியது தானே, ஏன் கழுவி வைக்கல? மோப்பு எப்படி இருக்கு, நச்சன்னு இருக்கு, பாத்ரூம் எப்படி இருக்குது, அப்படி சுத்தமாக வச்சுருப்பாங்க. அவங்க இருக்கிற விஷயமா சுத்தமாக இருக்கும், அவங்களுக்கு எல்லாமே சட்டை கூட போகிறதா சுத்தமாக வச்சுப்பாங்க. இதெல்லாம் வந்து தெய்வீக குணம் கொண்டது. இதெல்லாம் இப்போ இருக்கிறதே பெரும்பாடாக இருக்குது. அதோரஹோ பொறாமை என்பது, பொறாமை இல்லாமல் இருக்கணும். இந்த காலத்தில் எங்கே போய் தேர்றது பொறாமையில், எல்லாத்துக்கிட்டும் பொறாமை. சின்ன வாண்டிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பொறாமை இருக்குது. பொறாமை இல்லாமல் இருக்கிறதே தெய்வீக குணம். பொறாமை இருக்கக்கூடாது. நதி மணித்தானா மரியாதை எதிர்பார்க்காமல் இருக்கிறது. சபையில் அவன் எனக்கு மரியாதை கொடுக்கல, எனக்கு பொண்ணால் போத்தலையா, அவரு சந்தன மாலை போடல, எப்படி வான்னு ஒரு வாரத்தை கூப்பிடல, அவன் மரியாதை கொடுக்கல, அவன் இதெல்லாம் எதிர்பார்க்காம இருக்கிறது. இதுவும் தெய்வீக குணம், தெய்வ சம்பந்தா, டிவைன் குவாலிட்டிஸ். ஸோ இத்தனை விஷயத்த சொன்னதில் பகவான் கிருஷ்ணர் சொன்னார், அர்ஜுனா நீ தெய்வீக குணங்களை படைத்தவன், கவலைப்படாத, தெய்வீக கூட பிறந்திருக்கிற, அதனால் நீ கவலைப்படாத அர்ஜுனா அப்படின்னு ஒரு இதை முடித்தார். அதுலேருந்து தான் அர்ஜுனருக்கு வந்து மன நிம்மதியும் பெருமூச்சு விட்டார். அப்பா கிருஷ்ணா, நல்ல வேலை இந்த வார்த்தை சொன்னேன். இனி போய் அசுரன்னு சொல்லியிருந்தா நான் என்ன ஆயிருக்கிறது? தெய்வீக குணங்களை இருக்கிறதுனால தான் அர்ஜுனரையே சூஸ் பண்ணார். அதுவும் ஒரு விஷயம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தெய்வீக குணங்கள் கொண்டு இருக்கிறதுனாலையும் சொல்கிற விஷயத்த கேட்குற தன்மையில் இருக்கிறதுனாலே தான் அர்ஜுனன் கேட்டார். அர்ஜுன் கொஞ்ச நேரம் ஒரு விஷயத்த சொன்னால் அவர் வந்து உதாரணமாக கேட்கக்கூடிய தன்மையில் இருப்பார், அந்த கொண்டு வரலாம். அந்தளவுக்கு ஒரு குரு மாணவன் நிலைமையில் வைத்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்கிறார். சரியா? இது ஏன் நான் திரும்பியும் போனேன்னா, 26 முதல் ஸ்லோகம் சொன்னவங்க சொல்லியிருக்கலாம், ஏன் நான் திரும்பி போனேன்னா இத்தனை குணங்கள் 24 குணங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலே நம்ம தெய்வீக குணத்தில் இருக்கோம். அந்த தெய்வீக குணம் நமக்கு ஆன்மீகத்தில் முன்னேறுவதற்கான அடிப்படை விஷயங்களை நம்மளுக்கு கொண்டு வரும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இதுதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறார். இந்த தெய்வீக குணங்கள் இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து கொண்டு வரும், ஆன்மீகத்து பாதிக்கு கொண்டு வரும். இல்லைனா அது ஏதாச்சும் ஒரு முட்டுக்கட்டையை போட்டு நம்மளே சில பேர் இது கூப்பிட்டா ஏன் வரமாட்டாங்க, அதை பண்ணுறாங்க, சுக்குறுத்தி ஒரு விஷயம் இருக்குது. அதேமாரி அவங்களுக்கு அந்த குணங்கள் இருந்தால் அது பேர் உதவியாக இருக்கும் ஆன்மீகத்துக்கு. சரியா? ஸோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தெய்வி சம்பத் விமோசய நிபந்தா யாசுரி மதா மாசுஷா சம்மதம் தெய்வீம் அபிஜாத்து அஷி பாண்டவா. தெய்வீக குணங்கள் முக்தி தரக்கூடியவை, அசுர குணங்களோ பந்தப்படுத்துவை. பாண்டுவின் மைந்தனி கவலைப்படாதே, நீ தெய்வீக குணங்களுடன் பிறந்திருக்கிறாய் அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தை 2 ஸ்லோகத்தையும் 1, 2, 3, 4 சொன்ன பிறகு 5ஆவது ஸ்லோகத்தில் அர்ஜுனர் யாருன்னு அவர்கிட்ட சொல்கிறார். பகவானுக்கு தெரியும் அசுரனா தெய்வீக குணம் கொண்டவன், அசுர குணம் கொண்டவனா தெய்வீக குணம் கொண்டவன் பகவானுக்கு தெரியும். பகவான் சொல்கிற அர்ஜுனன். சரியா? சரி, இதுக்கு வரைக்கும் இப்போ ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கா, கேள்விகள் இருக்கா? நான் அடுத்து ஒரு ஆச்சாரியை பற்றி பேச போகிறேன். ஏதாச்சும் ஒன்றும் ஏதாவது கேள்விகள் இல்லை என்றால் ஒரு அருமையான ஒரு ஆச்சாரியை பற்றி நான் பேச போகிறேன். ஓகேவா? எல்லாத்துக்கும் கிளியராக இருக்காங்க? மல்லிகா மாதாஜி கிளாஸில் தான் இருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா சிவாய நமஹ. ஓகே. ஹரிதாஸ் பிரபு ஓகேவா? ஓகே ஓகே. தமயந்தி மாதாஜி, சுதா மாதாஜி எல்லாம் கிளியர் ஓகேலா? ஓகே, வெரி குட் வெரி குட் மாதாஜி. ஓகே. ஸோ இப்போ வந்து யாரை பற்றி நான் பேச போகிறேன்னா, ஸ்ரீ மாதவேந்திர பூரி. ஸ்ரீ மாதவேந்திர பூரி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த வருஷம் 1ஆம் தேதி 5ஆம் மாதம் 1 மே அவருடைய அப்பரன்ஸ் டே, தோன்றிய தினம், அதாவது அபிர்பவ திதி வந்துச்சு. ஓகே.
அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பகவத்கீதை கிளாஸ் முடிஞ்சு கொஞ்சம் ஆச்சாரியர்களை பற்றி பேசுவோம். அட்லீஸ்ட் நம்ம வந்து அவங்க ஆச்சாரியர்களை பற்றி நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம கேட்காட்டி இங்கே நம்ம கேட்கலாம் அப்படி ஒரு பிளான். ஸோ மாதவேந்திர பூரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆச்சாரியா, நம்மளுடைய பரம்பரையில் வரக்கூடிய ஒரு ஆச்சாரியா. எத்தனை பேருக்கு தெரியும் ஸ்ரீ மாதவேந்திர பூரி எத்தனாவது ஆச்சாரியா நம்ம வைஷ்ணவ இதில்? யார் சொல்ல முடியும்? யாருக்கு தெரியும்? மாதவேந்திர பூரியை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு முன்ன மல்லிகா மாதேஜி மாதவேந்திர கேள்விப்பட்டிருக்கீங்க? ஓகே, வெரி குட். எத்தனாவது ஆச்சாரியான்னு தெரியுமா நம்மளுடைய வைஷ்ணவத்தில்? ஏவம் பரம்பரா பிரப்திம் ஏவம் ராஜேஷு பரம்பரையில் குருபாத வரைக்கும் 32 ஆச்சாரியர்கள் பேர் இருக்கும். அதில் மாதவேந்திர பூரி எத்தனாவது ஆச்சாரியா? வெரி குட் மாதாஜி, வெரி குட் மாதாஜி, தேங்க்யூ ஸோ மச், மிக்க மகிழ்ச்சி. 20வது ஆச்சாரியா. நம்மளுடைய ஆச்சாரிகள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா, பிரம்மா, நாரதர், வியாசர், மத்வாச்சாரியா. நமக்கு வந்து ஸ்ரீ மாதவேந்திர பூரி இதுக்கு முன்னே உண்மையாக பார்த்தீங்கன்னா நம்ம மத்வ சம்பிரதாயா. என்ன சம்பிரதாயா? என்ன சம்பிரதாயம்? நம்ம மாதவேந்திர பூரி வரைக்கும் என்ன சம்பிரதாயம்? நம்ம சத்தியமே காண யாருக்கும்? அதாவது நம்ம மத்வ சம்பிரதாயா, அதாவது மத்வாச்சாரியுடைய சம்பிரதாயம். அதாவது அதுக்கு முன்னே மாதவேந்திர பூரி பார்த்தீங்கன்னா, மாதவேந்திர பூரி அவருடைய குருநாதர் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிபதி தீர்த்தா எல்லாம் தீர்த்தான்னு வரும், தீர்த்தர் நிதின்னு வரும், தீர்த்தர் ரொம்ப வரும், தீர்த்தர். ஏன்னா பாருங்க, ஜெய தீர்த்தர், பர்மன்ய தீர்த்தர், வியாச தீர்த்தர், லக்ஷ்மிபதி தீர்த்தர், அவதீர்த்தம் வரும். மாதவேந்திர பூரிக்கு அவருடைய குருநாதர் வந்து லக்ஷ்மிபதி தீர்த்தர். லக்ஷ்மிபதி தீர்த்த வந்து அவ்வளவு அருமையாக அவர் வந்து குருவுக்கு எப்படி ஒரு சீடர் டிசைபிள் இருக்கணுமோ அதுக்கு ஏற்றவாறு இருப்பார் மாதவேந்திர பூரி. எளிமையாகவும் அவர் சன்னியாசி எடுக்கிற வரைக்கும், சன்னியாசி எடுத்து அவர் வந்து கிருஷ்ணர் பக்தியை பிரச்சாரம் பண்ணுற வரைக்கும் அவ்வளோ ஒரு திடமாக இருந்தார். சன்னியாசியும் எடுத்தார் மாதவேந்திர பூரி. அப்போ மாதவேந்திர பூரி வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம சம்பிரதாயம். அதுக்கப்புறம் ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய சம்பிரதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உண்மையான சம்பிரதாயம் பேர் பிரம்ம மத்வ கௌடி சம்பிரதாயம். இப்போ மத்வாச்சாரி சம்பிரதாயத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் மட்டும்தான் கும்பிடுவாங்க. மத்வாச்சாரி சம்பிரதாயத்தில் கிருஷ்ணர் மட்டும்தான் கும்பிடுவாங்க. நீங்கள் இப்போ வந்து பெங்களூரா உடுப்பி கிருஷ்ணர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உடுப்பி கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் மெயின் மத்வாச்சாரியுடைய மடமே அங்கே இருக்குது. வெறும் கிருஷ்ணர் தான். அது மத்வாச்சாரியா வந்து கிருஷ்ணரை பற்றி யாரெல்லாம் தப்பாக பேசுகிறாங்களோ, யாரெல்லாம் கிருஷ்ணர் முழுவது கடவுள் இல்லைங்கிறாங்களோ அதை உடச்சி நிறுத்தி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் முழுவது கடவுள்னு நிப்பாட்டி வைப்பார். திக்கு 4 திசைகளையும், நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட் எல்லாத்துலேயும். அந்த அளவுக்கு வந்து மத்வாச்சாரியருடைய அந்த அவ்வளோ ஸ்ட்ராங் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அந்த முழுவது கடவுள்னு அப்படின்னு ஒரு இது பண்ணுறது. அந்த பரம்பரையை ஃபாலோ பண்ண வந்து தான் மாதவேந்திர பூரி. அப்போ மாதவேந்திர பூரியா வந்து ரொம்ப முக்கியங்கிறனா ஸ்ரீ மாதவேந்திர பூரி அவர் தான் ராதா கிருஷ்ணா வழிபாடை கொண்டு வந்தார். கிருஷ்ணரை தனியாக வழிபட்ட அந்த ஒரு விஷயத்த மாதவேந்திர பூரி தான் வந்து கொண்டு வந்தார். அதனால தான் அத்வைத ஆச்சாரியா, நித்யானந்த பிரபு, ஈஸ்வர பூரி இவங்க எல்லாம் மாதவேந்திர பூரியோடைய என்ன ஆனாங்க? சீடரானாங்க. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் பகவான் வந்து எதாவது என்னென்னா மாதவேந்திர பூரி அவர் வந்து ராதாகிருஷ்ண வழிபாடு கொண்டு வந்துட்டோன்னு தான் அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா சம்பிரதாயமும் ராதாகிருஷ்ண வழிபாடுன்னு ரொம்ப சிறந்த பந்தம். அதுக்கு முன்னே ராதாகிருஷ்ண வழிபட மாட்டாங்க. ரொம்ப சம்பிரதாயத்தில் பகவான் சரி நாராயணா, அப்புறம் பகவான் விஷ்ணு, நரசிம்மா, ராமா, இப்படி ராமச்சந்திரமூர்த்தி, இப்படி பலராமர், இப்படி தான்
வாமனா இப்படி இந்த மாதிரி தசாவதாரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி அவதாரங்கள் வச்சு வழிபட்டுருக்காங்க. ஆனால் ராதாகிருஷ்ண வழிபாடு அறிமுகப்படுத்தி ஸ்தாபனம் பண்ணது ஸ்ரீ மாதவேந்திர பூரி. மாதவேந்திர பூரி பக்தி அப்படிப்பட்ட ஒரு பக்தி. அதனால தான் நித்யானந்த பிரபு, அத்வைத்தாச்சாரியா, ஈஸ்வரி பூரி இப்படி நிறையா சீடர்கள் வந்தாங்க. அந்த அளவுக்கு மாதவேந்திர பூரியோடைய என்ன சொல்லுவாங்க, மாதவேந்திர பூரி அவருடைய பக்தியும், மாதவேந்திர பூரி அவர் சொல்லக்கூடிய அந்த நாம உச்சாரணமும் அவ்வளோ இதாக இருக்கும். பக்தர்கள்னால் அந்த எளிமை, அந்த ஒரு நேர்மையான பக்தி, எளிமை, கருணை இருக்கணும். அந்த கருணை மாதவேந்திர பூரிக்கு அதிகமாகவே இருந்துச்சு. எங்கே போனாலும் பக்தரன், போகிறவங்கள கால விழுவு, இந்த கால விழுவு அப்படிலாம் இல்லை. யாரை பார்த்தாலும் பகவான நாமத்தை உச்சாட பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, இப்படி நாம உச்சாடம் பண்ணுங்க. இப்படி எல்லாம் பகவான் அது ஸ்ரீ மாதவேந்திர பூரி அவ்வளோ இதாக பண்ணார். ராதாகிருஷ்ண வழிபாடு வந்ததுக்கு காரணமே ஸ்ரீ மாதவேந்திர பூரி. அவருடைய அனுக்கிரகம் கிடைக்கலன்னா இந்த நேரத்துக்கு நம்ம என்ன சொல்லுவாங்க, நம்ம இவ்வளோ தூரம் ராதாகிருஷ்ண வழிபாடில் ஈடுபட்டுமா தெரியாது. மறைக்கப்பட்ட ஒரு வழிபாடுன்னு சொல்லலாம். யாருமே அது வெளிப்படுத்தவே இல்லை ராதாகிருஷ்ண வழிபாடு. அந்த அளவுக்கு நம்ம ஆச்சாரிக்கு, முக்கியமாக மாதவேந்திர பூரிக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா மாதவேந்திர பூரி ஆரம்பித்து இந்த அறிமுகப்படுத்தினால தான் இன்ன வரைக்கும் நம்ம உலகம் முழுவதும் நம்ம ராதாகிருஷ்ண வழிபாடு இது பண்ணுறோம். அவர் மட்டும் அன்றைக்கி அந்த இது பண்ணலைன்னா யார் இந்த வழிபாடு ராதாகிருஷ்ண வழிபாடை பற்றி வழிபட்டிருப்பாங்க? கிருஷ்ணரை மட்டும் வழிபட்டிருப்பாங்க, இல்லை ருக்மணி சத்யபாமா வச்சு வழிபட்டிருப்பாங்க. ராதாகிருஷ்ண வழிபாடு இது டாப் மோஸ்ட் உயர்ந்த வழிபாடு. ஸோ அதனால தான் மாதவேந்திர பூரியை சாதாரணமாக எடை போட்டவங்க கூட கடைசி காலகட்டத்தில் அவருடைய பக்தியை பார்த்து எல்லாரும் அழுந்தாங்க. மாதவேந்திர பூரி ஆமாம் அப்படி இப்படி இருந்தவங்க கூட ரொம்பவே என்ன சொல்லுவாங்க, ரொம்பவே மன கஷ்டப்பட்டாங்க. இவரை பார்த்தா நம்ம அப்படி சொன்னோம், மாதவேந்திர பூரியை பார்த்தா நம்ம அப்படி சொன்னோம். அந்தளவுக்கு ரொம்ப மன உருக்கி இது பண்ணாங்க மாதவேந்திர பூரி ஆச்சாரியா. இப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரியை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே மனம் இது பண்ணார். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஈஸ்வர பூரி, மாதவேந்திர பூரியோடைய டிசைபிள் ஈஸ்வர பூரி. அதனால தான் மகாபிரபு என்ன பண்ணார், ஈஸ்வரி பூரிக்கிட்ட தீட்சப்பட்டார். எஸ், என்ன அந்த லைன், அந்த பரம்பரா. மகாபிரபு சாக்ஷாத் முழுமுதற் கடவுள், முழுமுதற் கடவுள். எதுக்கு ஈஸ்வரி பூரிக்கிட்ட அவர் போய் இது பண்ணணும்? ஏன்னா அந்த மாதவேந்திர பூரியோட அந்த 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 ஜாயிண்ட், அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த லிங்க்கு, அந்த கனெக்ஷன் அவ்வளோ ஒரு இது பவர்ஃபுல்லானது. அதனால தான் மகாபிரபு ஈஸ்வரி பூரிக்கிட்ட போய் அவரை போய் தீட்சப்படுவார். ஸோ ஒரு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்ம கவனிக்கணும். பக்தி இது முக்கியம். ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்க, மகாபிரபு காயாக்கு போனார், மகாபிரபு பிண்டம் வைத்தார், மகாபிரபு முன்னோர்களுக்கு எல்லாம் பிண்டம் வைத்தார், இதே தான் இப்போ இது பின்ன வரைக்கும் நம்ம பக்தர்கள்லாம் காயாக்கு போய் பிண்டம் வைக்கிறாங்க. இது உண்மையான இதான் உண்மை. நம்ம யாரும் மனசு புண்படுத்துறதுக்காக பேசல, சாஸ்திரம் இதாக பேசுகிறோம். ஆனால் நல்லா கவனிச்சோம்னா மகாபிரபு காயை அதை போய் பிண்டம் வச்சார், பீகார்கிட்ட இருக்கு. ஆனால் அதுதான் கடைசி. அவர் சொல்லுவார், மகாபிரபு சொல்லுவார், குருநாதரே, குருவே, உங்களை நான் தரிசனப்பட்டுட்டேன், இதுக்கப்புறம் என் முன்னோர்களை செய்த எல்லா பாவத்திலிருந்து விடுபட்டுருவாங்க. குரு தரிசனமே திவ்ய தரிசனம். இனிமேல் நான் எந்த விஷயங்களும் அந்த மாதிரி செய்ய தேவையில்லை, பரிகாரங்கள் அது எதுவுமே நான் செய்ய தரல. குரு தரிசனம் பெற்றாச்சுல, குரு எல்லா பாவத்திலையும் எடுத்துருவார், எல்லா இதையும் எடுத்துருவீங்க. இதுக்கு மேலே உங்கள் தரிசனம், உங்களோட திவ்ய தரிசனம், உங்களுடைய பார்வை என் மேலே பட்டுருச்சு, இதுக்கப்புறம் என்னோடய பக்தி தான். இதுக்கப்புறம் குரு பார்த்து இது பண்ணுவார். இதை பார்க்க மாட்டோம். மகாபிரபு காயாக்கு போனார், மகாபிரபு தர்ப்பணம் பண்ணார், மகாபிரபு இது செஞ்சார், ஏன் செஞ்சார், எதுக்கு செஞ்சார், அந்த அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வர மாட்டோம்.
வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஸ்ரீலா புருபாதா ஆரம்ப காலகட்டத்தில் தான் அமெரிக்கா போனார். அவர் கையில் ஒன்றுமே இல்லை, ஆப்பிள் அபிஷேகம் பண்ணுவார். ஆப்பனா என்ன சொல்லுவாங்க, கரண்டி, இந்த சாம்பார்லாம் அல்றப்ப ஒரு கரண்டி வரல, அதில் அபிஷேகம் பண்ணுவார். ஏன் அபிஷேகம் பண்ணார்? அப்போ அவர்கிட்ட வந்து போதுமான வந்து அபிஷேகம் பண்ணக்கூடிய பொருள் இல்லை, காஞ்ச் சங்கு இல்லை. அப்போ என்ன பண்ணார், சரி இல்லை இருந்தாலும் நம்ம சரி வணங்குவோம், நம்மளும் இப்போ ஆப்பிள் எடுத்து வளர்க்கலாமா. அவர் இந்த கீர்த்தனை நாம சங்கீதம் பண்ணுறப்ப அவர் மிருதங்கள்ல ஒரு ட்ரம்மர் வச்சுருந்தார், ட்ரம்லேயே அடிப்பார், ஒரு ஹேமர் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருப்பார், டங்கு டங்கு டங்குன்னு ஒரு இசைக்காக, சவுண்ட் வரத்துக்காக. அதுக்கப்புறம் வந்து மாயாப்பூர் பிருந்தாவனத்துலேருந்து அவர் இம்போர்ட் பண்ணி மிருதுகம் கரத்தாலா ஜால்ரான்வாங்களா கரத்தாலாலாம் எடுத்து வந்து அதுக்கப்புறம் அதை எஸ்டபிளைஸ் பண்ணார். இந்த நாம சங்கீதனம் ஸ்டாண்டர்ட், ஒரு மிருதகம், ஒரு கரத்தாலா, ஒரு ஹார்மோனி பெட்டி, இதுதான் ஸ்டாண்டர்ட். இது நாம் இது சங்கீதமாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், இதை தான் நீ வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் கொண்டு வந்தார். அதுக்கு முன்னே அவர் இல்லாத பட்சத்துக்கு அப்படி செஞ்சார். ஸோ ஆச்சாரிகளாக இருக்கட்டும், மகாபிரபுவாக இருக்கட்டும், நம்முடைய எல்லா ஆச்சாரிகள் எது செஞ்சாலும் ஏன் செஞ்சாங்க, எது செஞ்சாங்க, அந்த பாயிண்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம எந்த விஷயத்தையும் மாட்டிக்க மாட்டோம். அதுதான் உண்மை. அதேமாதிரி மாதவேந்திர பூரி அவர் ஒரு காலத்தில் நிறைய விஷயங்களை செஞ்சாலும் அது அங்கே இருக்கிற டிசாபிள் புரிஞ்சுக்கிட்டாங்க, சீடர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி அவர் வந்து கடைசி காலகட்டத்தில் ரமுனால தான் மறைஞ்சார். அவர் கனவுல வந்து ஸ்ரீநாத்ஜி கிருஷ்ணர் தான் நான் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு புதருக்குள்ள வந்து நான் வந்து ரொம்ப இதாக இருக்கேன், கனவுல வருவார். மாதவேந்திர பூரி எண்ணாமர பக்தி கனவுல வருவார். எனக்கு வந்து சந்தனம் வேணும். இப்போ என்ன பண்ணுற, ஒரிஷாவில் போயிட்டு சந்தனம் போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். கனவுல வந்து சொல்லுவார். அவர் போய் தேடி எடுத்துருவார். சொல்லுவார், எனக்கு வந்து ரொம்ப சூடாக ஹீட்டாக இருக்கே, சந்தனம் போய் ஒரிஷாவில் போய் சந்தனம் எடுத்துகிட்டு வா போய். அவருக்கு ஒரிஷா போவார், கீர் கிஷோரா பார்ப்பார். கீர் கிஷோரை பார்த்து அங்கே இருக்கிற அந்த இது ஆசைப்படுவார், கிடைக்காம போயிடும். உடனே பூஜாரி வந்து அவர் வந்து இது பண்ணி பகவான் இதில் வந்து அங்கே ஒரு பக்தன் இருக்கான், அவனுக்கு வந்து கீர் கிடைக்கல, அவனுக்கு போய் கொடு அப்படின்னு சொல்லி கனவுல அந்த பூஜா கடன் கொடுத்து மாதவேந்திர பூரி கொடுப்பாரு. யோசிப்பார், பகவான் ஒரு கருணை அந்த கீர் கிடைக்கும், இந்த கீர் வந்து பகவான் அங்கே இருக்கிற ஸ்ரீநாத்ஜிக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அவர் வந்து அந்த இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுவார். அப்போ இங்கேருந்து சந்தனம், ஒரிஷாலேருந்து சந்தனம்லாம் எடுத்து போய் சந்தனம்லாம் உண்மையான சந்தனம் எடுத்து போய் அங்கே இருக்கிற ஸ்ரீநாத்ஜிக்கு அவர் வந்து சந்தனம் தடவி கூழ்படுத்துவார். ஸோ இது எல்லாமே பகவானோட இல்லை. பகவான் என்ன ஆசைப்படுறாரு, இவன்ட்டு தான் எனக்கு இது வேணும், இவன்ட்டு இது வேணும் ஆசைப்படுறாரு. ஆனால் உண்மையாக பார்க்க போனால் அவர் வந்து பிரபஞ்சத்தை படைச்சவர், அவருக்கு எல்லாமே கிடைக்கலாமா இல்லையா? அவர் அந்த ஒரு கட்டம் அவர் வந்து பக்தர் இவன்ட்டு எனக்கு எதிர்பார்க்கணும் ஆசைப்படுறாரு. பகவான் படைச்சிட்டு ஆசைப்படுறாரு, இந்த மாதிரி எனக்கும் வேணும், இந்த மாதிரி இருக்க, சரி இவன்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். அவருக்கு கோடான கோடி லட்சுமி பதிகள் வந்து கோபியர்கள் வந்து சேவை செய்கிறதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க, சேவை செஞ்சு திருப்திப்படுத்துக்கு ரெடியாக இருக்காங்க. இருந்த போதிலும் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. இதுதான் பகவான் வந்து யோசிக்கிறார், இப்படிலாம் என் பகவானுக்கு எப்படிலாம் அவன் செஞ்சால் என்கிட்ட வருவான், என்னெல்லாம் ஆக்டிவிட்டி செய்யலாம், ஏன் இந்த லீலைகளை பண்ணுறாரு, ஏன் இந்த லீலைகளை அவர் செய்கிறாரு. ஏன்னா நம்ம அது லீலைகள் நடக்கிறப்ப அந்த லீலைகளை பற்றி நம்ம பேசுகிறோம். அப்படி பேசுகிறப்ப பகவானை பற்றி நினைக்கிறோம். அந்த நினைக்கிறப்ப மண்மனா பகவான் பக்தோ அப்படின்னா நம்ம பகவானை நினைக்கக்கூடிய சிந்தனைகள் நம்மளுக்கு வருது. சிந்தனைகள் வர்றப்ப அந்த சிந்தனை பூரா அதில் இருக்கிறப்ப நம்ம மனசு பகவானை மேலே ஒருநிலைப்படுத்த இருக்குது. அது ஒருநிலைப்படுத்துகிறப்ப பகவான் என்று போகிறதுக்குண்ட எல்லா விஷயங்களும் நடக்குது. எதுக்கு லீலை செய்கிறாரு, எதுக்கு கோவர்த்தனை மலை தூக்குனாரு? வருஷம் கோவர்த்தனை மணி நம்ம கொண்டாடுறோம். வருஷம் நம்ம வந்து காளியா மேலே வந்து பகவான் நடனம் ஆடியது அந்த நடனம் கண்டு ருத்ரன் தாண்டம் ஆண்டு சிவபெருமானே ஆடிப்போ அவர் தாண்டவத்தை பார்த்தாரு, அந்த 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 ஆட்டத்தை பார்த்தாரு. எதுக்கு இந்த லீலைகள் எல்லாம்? நம்ம பேசணும், நம்ம கேட்கணும், நினைக்கணும். அந்த நினைவு வருது, சிந்தனை வருது, ஸ்மரணம் வருது, அவரை பற்றி நினைக்கிறோம், அவரை பற்றி கேட்குறோம். இதுதான் பகவானுடைய அது கேட்கணும், அது நம்ம நினைக்கிறோம். இதுவே நம்மளோட போகிறதுக்குண்டான எல்லா வழிகளும் நம்ம பக்தியில் ஈடுபடுறதுக்கு ரொம்ப இது. நவ பக்தியில் ஸ்மரணம் கேட்கறது, ஸ்மரணம் நினைக்கிறது, கீர்த்தனம் பாடுறது, பேசுறது ரொம்ப முக்கியம். இது முக்கியமாக 3.
இது நம்மளுக்கு அந்த பக்தியில் ஈடுபட வைக்குது. நவ பக்தியில் முக்கியமாக இந்த 3 பக்தி ஈடுபட வைக்குது. அப்புறம் அர்ச்சனை பண்ணுறோம், என்னென்னமோ. ஸோ இதே தான் பகவான் செஞ்ச லீலைகள் எல்லாமே நம்மளை கொண்டு வருது. அந்தமாரி மாதவேந்திர பூரிக்கு அவர் கிடைச்ச அந்த பக்தி, அந்த கிடைச்ச ஒரு இதனால உலகம் முழுவதும் பரவணுச்சு. உலகம் முழுவதும் இல்லை, அந்த வெஸ்ட் பெங்கால் ஒரிஷா வரைக்கும் அவருடைய முழுவதும் பக்தர்கள் மூலிமா மாதவேந்திர பூரியா இருக்கக்கூடிய எல்லாதும் சீடர்கள், நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியா, ஈஸ்வர பூரி, எவ்வளோ எண்ணற்ற விஷயங்களை கற்றுக்கிட்டாங்க பக்தி இது மூலிமா. அவ்வளோ விஷயங்கள், நாம சங்கீதமாக இருக்கட்டும், சாஸ்திரங்களாக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை எப்படி எந்த அளவுக்கு எடுத்து போய் சொல்லணும், மக்களுக்கு புரிய வைக்கணும். பாமர மக்களாக இருக்கட்டும், ஏழ்மையாக இருக்கட்டும், கிராமவாசிகளாக இருக்கட்டும், அவனுக்கு புரிய அளவுக்கு சொல்லி பக்தியை கொண்டு வரும். அதான் கிருஷ்ண பக்தி. கிருஷ்ண பக்தி வந்து கடினம் அல்ல, எளிது. அது புரிஞ்சு, அது தெரிஞ்சு, அறிஞ்சு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். இதுதான் மாதவேந்திர பூரியுடைய ஒரு கொள்கை. புரிஞ்சுதா? ஸோ நேரம் ஆகிவிட்டது. பொறுமையாக இவ்வளோ தூரம் கேட்டதே பெரிய விஷயம். அடுத்த முறையில் அடுத்தடுத்த இதில் வந்து கிளாஸில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். பொறுமையாக கேட்டு எல்லாரும் இவ்வளோ தூரம் வந்து உங்களோட நேரத்தை, பொன்னான நேரத்தை பகவத்கீதையில் ஆச்சாரியர்கள் கேட்குறது வந்து செலவு பண்ணதில் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாரும் பக்தியில் முன்னேறணும். எல்லாரும் பக்திகள், சுற்றி இருக்கிற எல்லா பக்தர்களும் பக்தியில் முன்னேறணும். கேட்குறவங்களா இருக்கட்டும், உங்கள் வீட்டு ஆளுங்களாக இருக்கட்டும், சுற்றி முத்தியாக இருக்கட்டும், எல்லாரும் பக்தியில், ராதாகிருஷ்ணா பக்தியில் முன்னேறணும் என்று வேண்டிக்கிறேன். தங்கு தடையில்லாமல் வெற்றி அடையணும். எந்த ஒரு அபராதம் இன்றி, நாம அபராதம், வைஷ்ணவ அபராதம், சாது அபராதம், தாம அபராதம், எந்த அபராதம் இல்லாமல் சுமூகமாக நல்ல ஒரு நல்வழியில் பகவான் இதில் வந்து பிடிச்சி குரு கௌரங்கவுடைய கருணையாலே மேலும் பக்தியில் முன்னேறதுக்காக வேண்டிக்கிறேன். கிளாஸ் முடிக்கிறதுக்கு முன்னே 3 வாட்டி ஹரே கிருஷ்ணா மாமந்திரம் சொல்லி முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னே ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. மீண்டும் சந்திக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் பக்தியில் முன்னேறணும் வேண்டிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. மீண்டும் சந்திப்போம்.